நாம சொல்ற வேலைய தட்டாம செய்யணும். நம்ம பசங்கள்ட்ட என்ன சொல்றோம்? போய் கடைக்கு போயிட்டு வாடா, ஒரு சாமான் வாங்கிட்டு வாடா அப்படி சொல்றோம். பசங்க என்ன செய்யறாங்க? போமா, கால் வலிக்குதுமா, கை வலிக்குதுமா, முடியலம்மா, எனக்கு வேலை இருக்குமா, படிக்கணுமா. உள்ள உட்காந்து மொபைல் நோண்டிட்டு இருக்கோம். ஆனா என்ன சொல்லுவாங்க? எனக்கு வேலை இருக்குமா, முடியாதுமா, நீ போயிட்டு வரமா, நீயே பாத்துக்கோமா. இப்ப நம்ம பசங்க சொல்ற மாதிரிதான் நம்ம உடம்பும் அடிக்கடி சொல்ல ஆரம்பிச்சது. ஏய் பாப்பா, இந்த மாடிப்படி ஏறி போய் நம்ம நண்பரை பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னா, மாடிப்படி எல்லாம் ஏறி போனோமா, வேணாம் வேணாம், அவர் ஃபோன் பண்ணி கீழே வர சொல்லு, லிஃப்ட் இருக்கா கேளு. நம்ம உடம்பு நம்ம சொல்றதை கேட்க மாட்டேங்குது. ஏன் கேட்க மாட்டேங்குது? ஒழுங்கா வச்சுக்கல. ஒழுங்கா வச்சுக்கிறது என்ன செய்யணும்? நமக்கு எல்லாம் தெரியும் ஒழுங்கா வச்சுக்கிறது என்ன செய்யணும்னு. நம்ம செய்யறது என்னென்ன பிரச்சனை பண்றோம், எதனாலலாம் நமக்கு உடம்பு குறைபாடு வருது, இது நான் சொல்ல வேண்டாம், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். நைட்ல கண் முழிக்க கூடாது. ஆனா இப்ப மொபைல் எடுத்து படுக்கும்போது லைட்டா ஒரு ரீல் ஃப்ரெண்ட் ஏதாவது வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிருப்பாரு, அதை டச் பண்ணி பார்த்த உடனே நல்லா இருக்கே அப்படின்னு ஆட்டோமேட்டிக் என்ன போகணும், வெளியில வராது, அடுத்தது அப்படியே ஸ்லைட் ஆகும். அப்ப என்ன ஆகும்? இன்ட்ரெஸ்டிங்கா வரும், அடுத்தது இன்ட்ரெஸ்டிங்கா வரும், அடுத்தது இன்ட்ரெஸ்டிங்கா வரும். இந்த போதைக்கு அடிமையானவனும் மொபைலுக்கு அடிமையானவனும் உருப்படாத சரித்திரமே கிடையாது. இன்னைக்கு நம்ம நிறைய பேர் என்ன செய்யறோம்? அதே மாதிரி அடிக்ஷன்ல தான் இருக்கும். என்னென்ன அடிக்ஷன்? மொபைல் அடிக்ஷன், ஸ்நாக்ஸ்க்கு அடிக்ஷன். வெறும் தண்ணி தம்ம மட்டும் அடிக்ஷன் இல்லை. அப்படியே போவோம், சூடா ஒரு வடை வாசனை வரும், உடனே வண்டி ஓரங்கிட்டு வடை 2 கொடுத்து, இன்னும் நல்லா இருக்குப்பா, அப்படியே சூடா. அப்பதான் பஜ்ஜி போடுறாங்க, போண்டா போடுறாங்க, அப்படியே எடு. அதுவும் அடிக்ஷன் தான். டீ காஃபி, இன்னைக்கு நிறைய பேருக்கு டீ காஃபிங்கிறது அடிக்ஷன் தான். எல்லாரும் தெரியும் இதனால உடம்பு கெடுதல் அப்படின்ட்டு. மது பழக்கம் உயிருக்கும் வீட்டிற்கும் நாட்டிற்கும் கேடு எல்லாம் போட்டுதான் இருக்கும். புகைப்பழத்துக்கு பழக்கம் வந்ததுன்னா இதே மாதிரி கேன்சர் வந்து இப்படி கஷ்டப்படுவீங்கப்பா அப்படின்னு அட்டப்படத்திலே போட்டிருப்பாங்க. இருந்தனால எடுத்து ரயில் வண்டி விட்டுட்டு தான் போவாங்க. நாம மாறணும் அப்படின்னு நினைச்சாலும் இந்த உலகம் மாற விட மாட்டேங்குது. அப்படிதான் இருக்குங்க. இப்ப இதுல இருந்து வெளில வரணும் அப்படின்னா சில பேசிக் விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன் ஆரோக்கியமா இருக்கணும், எப்படி ஆரோக்கியமா இருக்கணும், நாம எங்க லேக் ஆகுறோம், எங்க தப்பு பண்றோம், எங்க சரி பண்ணா நாம திருப்பியும் நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் எப்படி ஆரோக்கியமா இருந்தாங்க அதே மாதிரி ஆகணும் அப்படின்னு நம்ம நினைச்சா, இன்னைக்கு முடிவு எடுத்தா அதை நம்ம செயல்படுத்த முடியும். அதற்கான செஷன் தான் இது. இந்த நேரத்துல எலிக்சர் மிக்ஸ் நிறுவனத்திற்கு நன்றி கூறி எலிக்சர் மிக்ஸ் சார்பாக உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். என் பெயர் முனைவர் யோகநாதன். கிட்டத்தட்ட 30 வருடங்களுக்கு மேலாக மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியிலும் 18 வருடங்களுக்கு மேலாக ஆரோக்கியம் சார்ந்த துறையிலையும், என்னுடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா மருத்துவ குடும்பம் தான். அந்த ட்ரெடிஷ்னல் அந்த எக்ஸ்பீரியன்ஸோட உங்களுக்கு நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணுறதுக்காக வந்திருக்கீங்க. நமக்கு எல்லாருக்குமே தெரியும், செல்வத்துக்குள் செல்வம் இந்த உடம்பு செல்வம் தான். நம்ம கடைசி வரைக்கும் நம்ம கூடவே வரப்போறது யாருங்க? நம்ம உடம்பு தான். அதை பத்திரமா வச்சுக்கணும். அதுக்கு இன்னைக்கு நிறைய வாட்ஸ்அப்ல எல்லாம் மெசேஜ் வந்துகிட்டே இருக்கு, கொட்டி கிடக்கு. இப்படி செய்யணும், அப்படி செய்யணும், இதை சாப்பிடக்கூடாது, அதை சாப்பிடக்கூடாது. இதே மாதிரி நீங்க எப்ப இந்த ஆரோக்கிய சம்பந்தமான நியூஸ் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சீங்க? குறிப்பா கடந்த 20 வருடங்கள்ல. அதுக்கு முன்னாடி எல்லாம் ஒரே ஒரு டிவி சேனல் இருக்கும், ஒரே ஒரு தூர்தர்ஷன், அப்படியெல்லாம் இருந்த காலம் வந்து நாடு உருப்படியா இருந்தது. இப்ப 24 மணி நேரமும் நியூஸ்ன்னு போட்டு நம்ம நெகட்டிவா நம்ம தலையில போட்டு அப்படியே திணிக்கிறாங்க. நம்ம நேரத்தை கொல்லும் விஷயங்களை நிறைய செய்யறாங்க. அப்பப்ப இதே மாதிரி நண்பர்கள் வட்டத்துல இருந்து இதே மாதிரி மெசேஜ் எல்லாம் வர பார்க்கணும். காரணம் என்னங்க? இன்னைக்கு ஆரோக்கியத்துல முதலீடு செய்யணும், ஆரோக்கியத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற விழிப்புணர்வு நிறைய வந்திருக்கு. அதற்கு காரணம் என்னங்க? நிறைய பேருக்கு அந்த பிரச்சனைகள் அதிகமாயிட்டே இருக்கு. ஒரு சின்ன கேள்வி, கடந்த 20 வருடங்கள்ல மருத்துவர்களோட எண்ணிக்கை அதிகமாயிருக்கா?
மருத்துவமனைகளோட எண்ணிக்கை அதிகமாயிட்டே தானே இருக்கு. புதுசா மருந்துகள் கண்டுபிடிச்சிட்டு தானே இருக்காங்க. அதே மாதிரி லேட்டஸ்ட் டெக்னாலஜி, மருத்துவ உபகரணங்கள் எல்லாம் நிறைய கண்டுபிடிக்கப்பட்டே தானே இருக்கு. கண்டினியூஸா புதுசா லேட்டஸ்ட் டெக்னாலஜி வந்துட்டே தானே இருக்கு. இதுக்கெல்லாம் எஸ் அப்படின்னு தான் நீங்க பதில் சொல்லியிருப்பீங்க, கரெக்டா? இதுக்கெல்லாம் பதில் ஆமா 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 அப்படின்னு இருந்தீங்கன்னா நோய்களோட எண்ணிக்கை கம்மியா தான் ஆயிருக்கணும். இதுக்கு ஆமாமா இல்லையா? ஜென்யூனா பதில் சொல்லுங்க, சாட்ல போடுங்க. எஸ் ஆர் நோன்னு சாட்ல போடுங்க. நோய்களின் எண்ணிக்கை குறைந்துதான் இருக்க வேண்டும். எஸ் ஆர் நோவா? நோவா? குறைஞ்சிருக்க கூடாதா? சத்யா ப்ரோ, எஸ், குறைந்துதான் இருக்கணும். ஆமா 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 ஆமா, குறைந்துதான் இருக்கணும். ஆனா குறைஞ்சிருக்க இப்ப இல்லையே. நோய்களோட எண்ணிக்கை அதிகமாயிட்டு இருக்கு, நோயாளிகள் எண்ணிக்கை அதிகமாயிட்டே இருக்கு. ஹாஸ்பிட்டல் வாசல்லாம் போனீங்கன்னா லைன்ல இருக்காங்க. புதிய மருந்துகள் வந்திருக்கு, ஆனா புதுசா நோய்கள் உருவாயிட்டு தானே இருக்கு. அதற்கானதான் ஒரு வெல்னஸ் ரெவல்யூஷன், உடல்நல முன்னேற்றத்திற்கான ஒரு புரட்சி. அதைத்தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இந்தியாவில இன்னைக்கு பிரச்சனைகள் என்னன்னு பாத்தீங்கன்னா, டயபெட்டிக் பெருகிட்டே இருக்கு, இதய நோய் அதிகமாயிட்டே இருக்கு, மூட்டு வலி ஆஸ்டியோபோரோசிஸ்லாம் ரொம்ப பேரை நிறைய பாதிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஹார்ட்டுக்கு போற இதயத்துக்கு போற ரத்த குழாய்கள்ல அடைப்பு வந்ததுன்னா மாரடைப்பு, அதே மூளைக்கு போற ரத்த குழாய்கள்ல அடைப்பு வந்ததுன்னா பக்கவாதம், பேரலைசிஸ். இதெல்லாமும் இப்ப நிறைய பார்க்கணும். முன்னாடி எல்லாம் இவ்வளவு பார்க்க மாட்டோம், இன்னைக்கு நிறைய பார்க்கிறோம். புற்றுநோய், முன்னாடி சினிமால ஏதோ அங்க இங்க 1-2 வரும், அவங்களுக்கு புற்றுநோயா ஹீரோ செத்துருவாங்களாம் அப்படின்னு எல்லாம் காமிப்பாங்க. இன்னைக்கு அதெல்லாம் சர்வசாதாரணம் ஆயிடுச்சு. ஒபிசிட்டி, அந்த காலத்து பழைய கால படத்தெல்லாம் பாத்தீங்கன்னா அங்க கருப்பு வெள்ளைல இப்படி வேகமா மூவ் ஆகுற மாதிரி இருக்கும், ஆனா எல்லாரும் ஒல்லியா இருப்பாங்க. இன்னைக்கு பாருங்க, எல்லாம் எக்ஸல், டபுள் எக்ஸல், ட்ரிபிள் எக்ஸல், XXXL அப்படிதான் இருக்கு. நமக்கு தெரிஞ்ச எக்ஸல்லாம் என்னங்க, TVS 50ல அந்த எக்ஸல் ஒன்று வரும் பாருங்க, அது மட்டும்தான். ஆனா இன்னைக்கு எல்லாமே எக்ஸலுக்கு மேலதான் இருக்கு. நோய்களோட வேறுபாடு என்ன? முன்னாடி எல்லாம் ஒட்டுவா ரொட்டிம்பாங்க, தொற்று வியாதி மாதிரி இருக்கும், வெளியிலேருந்து வரும், அது ஒரு நாய் உள்ள வந்தா துரத்துற மாதிரி போயிடும். இப்ப இருக்கிற நோயெல்லாம் எப்படிங்க, உள்ளுக்குள்ளேருந்து நம்மளை பாதிக்கிற நோய்கள். மும்பைல ஒரு டெரரிஸ்ட் அட்டாக் இருந்ததுல, அந்த தாஜ் ஹோட்டலுக்குள்ளேயே இருந்துட்டு சுட்டான் பாருங்க, அதே மாதிரி நம்ம உடம்புக்குள்ளே இருந்துகிட்டே நம்மளை கொல்லும் வேலையை செய்யும் நோய்கள் தான் இப்ப இருக்கு. நம்ம உடம்பு வந்து ஒரு அற்புதமான இயந்திரம். மேல கொஞ்சம் இட்லி, சாம்பார், வடை, பூரி, பொங்கல், பரோட்டா அப்படி போட்டா உள்ள போய் அது உயிரா மாறிடுதுங்க. ரத்தம், சதை அப்படிங்கிற மாதிரி உயிருள்ளதான் மாறிடுது. எவ்வளவு பெரிய விஞ்ஞானம்! அப்ப எவ்வளவு அற்புதமான மிஷின். இந்த மிஷினை நம்ம எப்படி பாதுகாக்கிறோம்? எத்தனை உறுப்புகள் உடம்பு முழுக்க இருக்கு. இந்த உறுப்புகள்லாம் என்ன செய்யுதுன்னா ஒரு சிஸ்டமா வேலை செய்யுது. ரத்த ஓட்டத்துக்காக ஒரு சில உறுப்புகள் வேலை செய்யுது. அதெல்லாங்க இதயம், நுரையீரல் தான் வந்து அந்த ரத்தம் சுத்தமாயி திருப்பியும் இதயத்துக்கு வரும், செல்லுகளுக்கு போகும். செல்லுகளை எடுத்துட்டு போறது என்னங்க, ரத்த குழாய்கள். கீழே காலில் பார்த்தீங்கன்னா ரத்த குழாய்கள் வால்வு அமைப்பு இருக்கும், அதுதான் வெரிகோஸ் வெயின்னு சொல்லுவாங்க. அந்த வால்வு வந்து வீக் ஆகும்போது ஒரு ரத்த ஓட்டத்துக்கு இவ்வளவு அமைப்புகள் இருக்கு. ஜெரிமான அமைப்பு, வாயில நீங்க போட்டோன்னே எச்சில் விடுறதுக்காக சலைவா கிளாண்ட், அரைக்கிறதுக்கு பல்லு, அது ருசிக்கிறதுக்கு நாக்கு. உள்ள போகும்போது மூச்சு குழாய் உள்ள நுரையீரலுக்குள்ள போகாம இருக்கிறதா ஒரு வால்வு, அங்கிருந்து ஒரு குழா, வயத்துல போனோடனே அது வந்தோடனே ஜெரிக்கிறதுக்காக அமிலம், நெருப்பு,
அது ஜெரிச்ச உடனே அதுல இருக்கிற சத்துக்கெல்லாம் பிரிக்கிறதுக்காக கணையம், குடல், சிறுகுடல், பெருங்குடல், லிவர், பைல் வாட்டர் கிரியேட் பண்றதுக்காக ஒரு உறுப்பு, இந்த மாதிரி இத்தனை உறுப்பு அந்த செரிமான அமைப்புக்காக இருக்கு. நரம்பு அமைப்பு, மூளையில இருந்து நீங்க இந்த பொருளை தூக்கணும் அப்படின்னா என்ன செய்யணுங்க, அதுக்கு ஒரு சிக்னல் போது பாருங்க, அந்த ஒயர்லாம் இருக்கு பாருங்க, உடம்பு முழுக்க அதே மாதிரி ஒயர் ஓடிட்டு இருக்கு. அந்த நரம்புகள் உள்ளுக்குள்ள வெளிலேருந்து ஏதாவது கிருமிகள் வந்ததுன்னா நம்மள நோய் எதிர்ப்பு பாதுகாப்பு அரண், மிலிட்ரி, போலீஸ், நேவி, ஏர்ஃபோர்ஸ், இந்த மாதிரி நிறைய நம்ம நாட்டுல இருக்குல்ல, அது மாதிரி நம்ம உள்ளுக்குள்ளேயும் நிறைய இருக்கு. சுவாச அமைப்பு, மூக்குள்ள 2 ஓட்டை, அது உள்ள போனா கரெக்டா நுரையீரலுக்குள்ள போறதுக்கான ஒரு அமைப்பு. நுரையீரல் வந்து ஒரு கால்பந்தாட்ட மைதானம் அளவுக்கு அது பிரிச்சு விரிச்சா இருக்கும். அவ்வளவு பெரிய உறுப்பு வந்து உள்ளுக்குள்ள இருக்கு. அது என்ன செய்யுது, நம்ம சுவாசிக்கிற காத்த உள்ள எடுத்து அதுல இருக்கிற பிராணசக்தி ஆக்சிஜனை மட்டும் எடுத்துட்டு தேவையில்லாத கழிவுகள்லாம் வெளில தள்ளுது. இதே மாதிரி ஒவ்வொரு அமைப்பும் ஒவ்வொரு விதமா வேலை செய்யுது. அந்த அமைப்புக்குள்ள சிஸ்டத்துக்குள்ள நிறைய சின்ன சின்ன ஆர்கன்ஸ் இருக்கும். லிவர், குடல், சிறுகுடல், பெருங்குடல், நுரையீரல், இதயம், மூளை அப்படின்னு வேற வேற ஆர்கன்ஸ் நிறைய வேலையை சேர்ந்து செய்யுது. ஒரு செட் ஆஃப் இது. மூளை வந்து ஒரு சிக்னல் கொடுத்தா சில ஹார்மோன்லாம் சுரக்கும். அப்ப இது எல்லாம் சேர்ந்து ஒன்றோட ஒன்று பின்னி பிணைந்து வேலை செய்யுது. இந்த சிஸ்டம் சரியா இருக்கணும்னா இந்த ஆர்கன் சரியா இருக்கணும். இந்த ஆர்கன்ஸ் எல்லாம் சரியா இருக்கணும் அப்படின்னா அந்த டிஷ்யூஸ் சொல்லுவாங்க. ஒவ்வொரு இதுலயும் டிஷ்யூஸ் சொல்லுவாங்க. சாரி, ஒரு கால் வந்துச்சு. ஹோப் யூ ஆர் ஹியரிங் மீ. என்னோட வாய்ஸ் கேட்குதுன்னு நினைக்கிறேன். சரி, அப்ப இந்த ஆர்கன்ஸ் எல்லாம் வேறு வேறு விதமான திசுக்களால் ஆனது. அந்த ஒரு திசு என்ன, எலும்புகளோட திசு பார்த்தீங்கன்னா ரொம்ப கடினமா இருக்கும். நம்ம மசில்ஸோட தோல் அப்படிங்கிறது ஒரு மாதிரி இருக்கும். இதயம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டா இருக்கும் ஒரு இது திசு. மூளைகள்ல இருக்கிற டிஷ்யூஸ் எல்லாம் கொழுப்பு படிவமா இருக்கும், ரொம்ப லிக்விட் மாதிரி இருக்கும், ரொம்ப சாஃப்டா இருக்கும். ஒவ்வொரு டிஷ்யூவும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஒவ்வொன்றுக்கும் வேலை அப்படிங்கிறது வேற வேறையா இருக்கும். அப்ப நம்ம ஹியூமன் பாடியில பாத்தீங்கன்னா அந்த டிஷ்யூஸ் எல்லாம் செல்களால் ஆனது. நீங்க ஒரு பில்டிங் பார்க்கும்போது அந்த பில்டிங் ஒரு 4 மாடி பில்டிங் இருக்கும், வாசல் ஒரு பெரிய கேட் இருக்கும், அதுக்கு ஒரு காம்பவுண்ட் வால் இருக்கும், ஒரு எலிவேஷன் இருக்கும், அதுக்கு டிசைனிங் எல்லாம் இருக்கும். ஆனா உள்ள பாத்தீங்கன்னா பேசிக்கா எப்படி கட்டுமானம் இருக்குன்னா பாறாங்கல், செங்கல், ஹாலோ பிளாக்கள், சின்ன சின்ன குறுங்கல், அந்த ஜல்லி, இத மாதிரி பல்வேறு விதமான கற்களால் ஆயிருக்கும். அந்த கற்களுக்கு மேல பூசி சுண்ணாம்பு அடிச்சு பில்டிங் மாதிரி தெரியும். அதே மாதிரி நம்ம உடம்போட அடிப்படை கட்டமைப்பு அப்படிங்கிறது செல்களால் ஆனது. இப்ப குட்டி குட்டியா ஒவ்வொரு செல்லும் ஒரு உயிரினம் மாதிரி, அதுக்குள்ள அவ்வளவு இருக்கு. அந்த செல்கள் சின்ன சின்ன தொழிற்சாலை மாதிரி நடக்குது, வேலை செஞ்சுட்டு இருக்கு. அங்க அவ்வளவு எனர்ஜி ப்ரொடக்ஷன் ஆகும். ஒவ்வொரு செல்லுலையும் நம்ம செல்போன் இருக்குல்ல, அந்த செல்போன் மாதிரி அந்த செல்லுலையும் பாத்தீங்கன்னா நிறைய அமைப்புகள் இருக்கு, இயக்கங்கள் இருக்கு. எலக்ட்ரான், புரோட்டான் அப்படின்னெல்லாம் சுத்தி அதுக்கு எனர்ஜி கொடுத்துருக்கோம். அதுல அடுப்பு ஒன்று இருக்கு, மைட்டோகாண்ட்ரியா அப்படின்ட்டு. ஒரு சில செல்ல ஒரு 7-8 அடுப்பு இருக்கும். இதே மாதிரி செல்லாம் ஒரு 5000 அடுப்பு இருக்கும், மைட்டோகாண்ட்ரியா அப்படின்ட்டு. அப்ப இந்த செல்கள் அப்படிங்கிறது தான் உங்க உடம்போட ஆரோக்கியம் எல்லாத்தையுமே சரியா செயல்படுத்துது. டிஎன்ஏ இதுவாகட்டும், முக்கிய செயல்பாடுகள் எல்லாம் இருக்கட்டும், ஆக்டிவா இருக்கிறது, ஒரு டிஷ்யூவுக்கு வடிவத்தை கொடுக்கறது, இது எல்லாமே செல்களோட வேலை. இதுல இருக்கிற மைட்டோகாண்ட்ரியா தான் ஏடிபி அப்படிங்கிற ஆற்றலை உற்பத்தி செஞ்ச நீங்க எனர்ஜெட்டிக்கா இருக்கிறதுக்கும் ஓடி ஆடி வேலை செய்யறதுக்கும்
உங்க உடம்போட நீங்க தூங்கிட்டு இருந்தாலும் உள்ள ஒரு வேலை நடந்துட்டே இருக்கு பாருங்க. ஒவ்வொரு வேலையும் நடந்துருக்கு பாருங்க. அதுக்கெல்லாம் இந்த மைட்டோகாண்ட்ரியா தான் முக்கியமான காரணியா இருக்கு. இந்த ஏடிபி சரியா உற்பத்தி ஆகல அப்படின்னா நிறைய பிரச்சனைகள் உடம்புக்குள்ள நடக்குது. இது கால்சியம் சிக்னல் கொடுக்கறது, செல் உருவாகிறது, அழியிறது, அந்த வேலையை ஒரு டேமேஜ் ஆன செல்லை ரிமூவ் பண்றது, வெப்பத்தை நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு சூடா இருப்பீங்க, அந்த சூடு போச்சுன்னா என்ன அர்த்தங்க? உயிர் இல்லைன்னு அர்த்தம். இந்த தொட்டு பார்ப்பாங்க, சில்லிட்டு போச்சுப்பா, ஒரு 3 மணி நேரம் ஆயிருக்கும், 2 மணி நேரம் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அந்த வெப்பம் உடம்புல இருக்கணும் அப்படின்னா இந்த நமக்கு சுவாசிக்கிற காற்றுல இருக்கிற ஆக்சிஜனை எடுத்து இந்த குளுக்கோஸை எடுத்து அது எரிச்சு இந்த மைட்டோகாண்ட்ரியா அடுப்பெரிக்கிற வேலையை செஞ்சாதான் ஆகணும். இதுதான் உங்க உடம்புக்குள்ள இருக்கிற ஸ்டெராய்ட்ஸ், ஹார்மோன்ஸ், டோபமைன், செரோட்டோனின் இதெல்லாம் சுரக்குதுன்னா எல்லாத்துக்குமே முக்கியமான காரணம் இந்த மைட்டோகாண்ட்ரியா தான். மைட்டோகாண்ட்ரியா சரியில்லை அப்படின்னா கார்டியோமயோபதி அப்படின்னு சொல்லக்கூடிய இதய தசை நோய்கள், நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள், மசில்ஸ் சம்பந்தமான பிரச்சனைகள், ஈவன் கண் திரை சம்பந்தமான நோய்கள், இது எல்லாத்துக்குமே மைட்டோகாண்ட்ரியா பிரச்சனைகள்னால வருது. குறிப்பா இதயத்திலையும் மூளையிலையும் அதிகபட்சமான மைட்டோகாண்ட்ரியா இருக்கும். நம்ம மசில்ஸ்லயும் அதிகமா இருக்கும், கல்லீரல்லையும் அதிகமா இருக்கும். இருக்கிறதுல ஹையஸ்ட் பார்ட் எங்க அப்படின்னா இதயம். 365 நாள் 24 மணி நேரம் நான் ஸ்டாப்பா லப்பு டப்பு லப்பு டப்பு லப்பு டப்புன்னு அது வேலை செஞ்சுட்டே இருக்கணும். மோட்டார் போட்டு பம்ப் அடிச்சு ரத்தத்தை உடம்பு முழுக்க பாய்ச்சிட்டே இருக்கணும். ஒரே ஒரு நிமிஷத்துக்குள்ள உங்க உடம்புல இருக்கிற அத்தனை ரத்தம், கிட்டத்தட்ட ஒரு 5 லிட்டர் ரத்தத்தை கீழே அனுப்பிச்சு மேலே கொண்டு வந்து நுரையீரல கிளீன் பண்ணி திருப்பி இதயத்துக்கு கொண்டு வந்து செஞ்சது ஒரு நிமிஷத்துல. அப்ப எவ்வளவு பவர்ஃபுல்லான மோட்டார் பாருங்க. அந்த மோட்டாருக்கு பவர் எவ்வளவு வேணுங்க? இங்க 2 HP 5 HP அப்படின்னாலாம் சொல்லுவாங்க. அதே மாதிரி 5000 மைட்டோகாண்ட்ரியா ஒவ்வொரு செல்லுலையும் இருக்கும். அப்ப எத்தனை ட்ரில்லியன் செல் அங்க இதயத்துல இருக்கும். அப்ப எவ்வளவு வேலை நடக்குது, எவ்வளவு நியூட்ரிஷன் அதுக்கு வேணும், எவ்வளவு எனர்ஜி வேணும், எவ்வளவு சத்துக்கள் வேணும். அப்பதான் சொல்றாங்க மாரடைப்பு அப்படிங்கிறது ஒரு சைலண்ட் கில்லர். அதுக்கு போற ரத்த குழாய்கள்ல அடைப்பு ஏற்பட்டுச்சுன்னா ஒரே நாள் அடைப்பு ஏற்படுறது இல்லை, கொஞ்சம் கொஞ்சமா அடைப்பு ஏற்படும். ஒரு குறிப்பிட்ட டிஷ்யூஸ்க்கு ரத்தம் சப்ளை ஆகாம அது செத்து போயிடுச்சு அப்படின்னா அந்த இயக்கம் நின்று போயிடுது. சடன் ஹார்ட் அட்டாக் வரதுக்கெல்லாம் ரீசன் அதுதான். இப்ப செல் சேதத்துக்கு காரணம் என்னங்க? நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுக்குள்ள இருக்கிற நச்சு பொருட்கள், டாக்ஸின்ஸ், கழிவுகள், ரசாயனங்கள், இதெல்லாம் செல்லோட செயல்பாட்டை பாதிக்கும். அதே மாதிரி ஆக்சிஜனேற்ற அழுத்தம், ஃப்ரீ ரேடிக்கல்ஸ், இது செல்களை பாதிக்கும். மரபணு டிஎன்ஏ லெவல்ல ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா அதுவும் பாதிக்கும். வைரஸ், பாக்டீரியா போன்ற தொற்றுக்கள் செல்களை சேதப்படுத்தும். இப்போ செல் சேதம் அடைந்தது அப்படின்னா நிறைய பிரச்சனை வரும். இதே செல்களை புதுப்பிச்சிட்டோம் அப்படின்னா நாம ஆரோக்கியமா மாற முடியும். அப்படியே நாங்க செல் புதுப்பிக்கிறது அப்படின்னா ஒரு அம்மாவோட கருமுட்டையும் அப்பாவோட விந்தனும் சேர்ந்துதான் இவ்வளவு பெரிய உடலை உருவாக்கி இருக்கு. ஒரு 3 கிலோ குழந்தைய ஃபர்ஸ்ட் உருவாக்கி கொடுத்தது இல்லை. ஒரு செல் 2 செல் ஆகி 2 4 ஆகி 4 8 16 32 64ன்னு அந்த செல் மல்டிப்ளிகேஷன் அப்படிங்கிறது கருமுட்டை ஒரு ஜைகோடா உருவாகி அந்த ஸ்டெம் செல்ல இருந்து ஆரம்பிச்சுதான் இத்தனை பெரிய உடம்பு உருவானது. இத்தனை உருவங்கள், ஆர்கன்ஸ் எல்லாம் உருவானது. அப்ப இந்த செல்களை நாம பத்திரமா பாதுகாத்தோம் அப்படின்னா நம்ம உடம்பு முழுக்க பார்க்க முடியும். உதாரணத்துக்கு நாம என்ன செய்யறோம்? ஒரு கண்ணு டாக்டர்கிட்ட போனோம்னா என்ன செய்யறோம்? கண் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு கண் டாக்டர்கிட்ட போறோம். கிட்னி சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு நெஃப்ராலஜிஸ்ட போறோம். ஸ்கின் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு டெர்மட்டாலஜிஸ்ட போறோம். ஒவ்வொரு உறுப்புக்கும் தனித்தனியான டாக்டர்கிட்ட போறோம். ஆனா ஒட்டுமொத்தமா எல்லா செல்களையும் நாம சரி பண்ண முடிஞ்சது அப்படின்னா நமக்கு தனித்தனி டாக்டர் அப்படிங்கிறது தேவையா? தேவையில்லைல்ல. இதுக்கு ஏதாவது டெக்னிக் இருக்கா, டெக்னாலஜி இருக்கா? என் செல்களை நான் சுத்தம் பண்ணி அதை குவாலிட்டியா மாற்ற முடியுமா அப்படின்னா அதை தான் இன்னைக்கு நாம ஃபுல்லா பார்க்க போறோம். செல்கள் தவறாகும் போது
நிறைய பிரச்சனைகள் வரும். வெளியிலயும் சரி உள்ளேயும் சரி. செல்களோட வீழ்ச்சியை அடையும் போது என்ன ஆகும்னா வயதாகும் தன்மை அதிகமாகும். முன்னாடி எல்லாம் வயதாகிறதுக்கு அறிகுறி என்ன சொல்லுவாங்க, முடி நரைக்கிறது, கண் பார்வை மங்கிறது, தோல் சுருங்கிறது, கொஞ்சம் கூண் விழுந்த மாதிரி நடக்கிறது, ஸ்டெமினா இல்லாம இருக்கிறது, எனர்ஜி இல்லாம இருக்கிறது. இன்னைக்கு இதெல்லாம் எந்த வயசுல வருதுங்க? கண்ணாடி போறதெல்லாம் சின்ன குழந்தைங்களே போட ஆரம்பிச்சிடாங்க. தலை நரைக்கிறதெல்லாம் 25-30 வயசுலயே ஆரம்பிச்சிருது. கண்ணாடி போடுறது, முதுவலி முட்டு வலின்னு சொல்றதெல்லாம் குழந்தைகளே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப வயதாகும் தன்மை அப்படிங்கிறது இன்னைக்கு ரொம்ப சீக்கிரமாவே ஆயிட்டு இருக்கு. அப்ப நாம சரியான ஊட்டச்சத்து கொடுத்து ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை முறை மாற்றத்து மூலமா செல்களின் வீழ்ச்சிக்கு பதிலாக செல்களின் வளர்ச்சியை நாம செய்ய முடியும். ரூட்டை மாத்து அப்படிங்கிற மாதிரி நாம ரூட்டை மாத்தும் நேரம். புதுப்பித்தல் மற்றும் அதாவது ரிப்பேர் அண்ட் ரீஜெனரேஷனை நாம செய்யறதுக்கு என்ன வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தேடணும். அந்த தேடுதலோட நீங்க இருந்ததுனால்தான் இப்ப இந்த செஷன்ல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. ஆல் தி வெரி பெஸ்ட், வாழ்த்துக்கள். லிவிங் லாங் லேயிங் ஷார்ட்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம குழந்தையா இருக்கும்போது வேகமா டூப்ளிகேஷன் ஆகும், அந்த மல்டிப்ளிகேஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறது ஸ்லோவாகும். வயதாகி டேமேஜ் ஆகி இறக்கும் செல்கள் அதிகமாக இருக்கும், புதிதாக தோன்றும் செல்கள்ங்கிறது கம்மியாக இருக்கும். அப்போ தான் வயதாகும் தன்மை அப்படிங்கிறது ஆரம்பிக்குது. ஆனால் நாம் சில விஷயங்கள் செய்யும்போது சரியான ஊட்டச்சத்து, உடற்பயிற்சி, போதுமான தூக்கம், மன அழுத்தம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழும்போது ஆரோக்கியமான செல்களாக உருமாறும். மோசமான உணவு, உடல் இயக்கம் இல்லாமல் இருக்கிறது, தூக்கம் சரியா இல்லாமல் இருக்கிறது, ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறது, இதெல்லாம் என்ன செய்யணும்னா ஆரோக்கியமற்ற செல்களை உருவாக்கும். இப்போ ஆரோக்கியமற்ற செல்கள் உருவாகும் போது என்ன ஆகும்னா சீக்கிரமா வயதாகும், நோய்கள் உருவாகும், ஸ்டெமினா எனர்ஜி கம்மியாகும், வாழ்நாள் குறையும். வாழ்நாள் குறைஞ்சா கூட பரவாயில்லைங்க, சீக்கிரமா போய் சேர்ந்துடலாம் அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனா என்ன ஆகும்னா இருக்கிற நாள் நரக வாழ்க்கையா தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு நிறைய பேர். இப்ப நிறைய பயணம் நான் செய்யறேன், நிறைய ஊர்களுக்கு போகிறேன். ஆனா இப்ப என்ன நடக்குதுன்னா நிறைய ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலையில இந்த மக்கள்லாம் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். மலை சுற்றி மலை இருக்கிற ஒரு சிறுநகர பகுதிக்கு சுத்திட்டு இருந்தேன். பாத்தீங்கன்னா அங்கதான் ஆரோக்கியத்திற்கான பிரச்சனைகள் ஜாஸ்தியா இருக்கு. காரணம் என்னங்க? காரணிகள் நமக்கு இந்த ஃபர்ஸ்ட் இந்த சரியான ஊட்டச்சத்து, உடற்பயிற்சி, போதுமான தூக்கம், மன அழுத்தம் இல்லாம இருக்கிறது, நச்சுக்கள், வெளியில இருக்கிற பொல்யூஷன், கிரவுண்ட் வாட்டர் பொல்யூஷன், சாப்பாடுல இருக்கிற நச்சு பொருட்கள், இது எல்லாமே நிறைய பாதிச்சு அங்க கேன்சர், கெட்ட கேன்சருங்கிறாங்க, கெட்ட ஸ்கின் சம்பந்தமான பிரச்சனைகள் நிறைய இருக்குங்கிறாங்க. உடல் பிரச்சனைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா நகரத்தை விட இன்னைக்கு கிராம பகுதிகளிலும் அதிகமாயிட்டே இருக்கிறத பாக்குறோம். அப்ப ஒரு சிறந்த வழி இருக்கா, இதுல இருந்து தீர்வு இருக்கா வெளியில இருந்து வரத்துக்கு அப்படின்னா கண்டிப்பா இருக்கு. ஒரு சயின்ஸ், அதாவது இந்த காலத்துடைய லேட்டஸ்ட் டெக்னாலஜி சயின்ஸோட நம்முடைய மூதாதையர்களோட பழமையான ஞானம் இருக்குல்ல, நம்முடைய ட்ரெடிஷனல் மெடிசின்ஸ் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நமக்கு இந்த விஞ்ஞானம் தாண்டி நிறைய அறிவு உண்டுல்ல, அது இரண்டும் கலந்த ஒரு சூப்பரான கலவை தான் அமிர்த கலவை எலிக்சர் மிக்ஸ் அப்படிங்கிறது. பல விஞ்ஞானிகள் பல ஆண்டுகால ஆராய்ச்சிக்கு பிறகு உருவாக்கிய ஒரு அமிர்த கலவை. அமிர்தம் அப்படின்னா சாகா வரம் தரக்கூடிய ஒரு பொருள்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட அந்த அளவுக்கு நாம ஒரு அற்புதமான ரிசல்ட்டை கொடுக்குற இடத்தெல்லாம் பார்க்குறோம். இந்த எலிக்சர் மிக்ஸ்ல அப்படி என்னதான் இருக்கு, எதனால இந்த செல்கள் குணமாகுது, இந்த செல்களை இது எந்த விதத்துல பாதுகாக்குது, இது எல்லாத்தையும் தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். லேட்டஸ்ட் டெக்னாலஜி வித் பாரம்பரிய மருத்துவ அறிவு. இதுல பன்மான மூலிகைகளோட கலவை, தாவரங்களோட சேர்மானங்கள். அப்ப என்னங்க, இயற்கையா இருக்கும். நாம எதை சாப்பிடுறோங்க, நாம எதை சாப்பிடுவதற்கு உருவாக்கப்பட்டிருக்கிறோம்? தாவர உணவுக்காக தான் மனிதன் அப்படிங்கிறது இருக்கு. தாவர உணவுன்னா என்னங்க? கிழங்குகள், இலைகள், காய்கள், பூக்கள், இதே மாதிரி விஷயங்களை தான் நாம சாப்பிடுவோம். குறிப்பா உயிருள்ள உணவுகளை சாப்பிடுவோம். உயிருள்ள உணவுகள்ங்கிறது என்னங்க? இந்த தாவரங்கள் தான்.
உயிர் இருந்த உணவுகளையும் சாப்பிடுவோம். உதாரணத்துக்கு இறைச்சி, மீன், மாமிசம், இதெல்லாம் அது ஒரு கட்டத்தில் உயிரா இருந்திருக்கும். அதை கொன்று தின்பதும் உண்டு. இந்த கல்லு, மண்ணு இதெல்லாம் நம்ம திங்கிறதுக்கு பிறந்தோமா? இல்ல. மாத்திரை அப்படின்ட்டு உங்களே நீங்க ஏமாத்திரை அப்படின்னு சொல்றோம்ல, ஏமாத்திக்கிட்டே சாப்பிடுறீங்கல்ல, அதெல்லாம் எந்த தாவரத்துல இருந்து எடுத்ததுன்னு தெரியுமா? எந்த உயிருள்ள பொருள்ல இருந்து வெளியில வந்ததுன்னு தெரியுமா? சில ஹார்மோன்ஸ் எல்லாம் இருக்கு. குதிரை போன்ற அந்த சில ஹார்மோன் இன்ஜெக்ஷன் வந்து குதிரைகளை வந்து ரொம்ப துடிக்க அதுக்கு துன்பங்கள் விளைவித்து அதிலேருந்து ஒரு ஹார்மோன்ஸ் எடுத்து கொடுக்கறதெல்லாம் உண்டு. ஆனா இதெல்லாம் பாத்தீங்கன்னா 100% நேச்சுரல் ப்ராடக்ட், வெறும் தாவர உணவு. இது உணவு அப்படின்னா துணை உணவு பொருள். இது ஒரு மெடிசின் கிடையாது. மெடிசின் என்ன செய்யுங்க? ஒரு நோயை தீர்க்கும் மருந்து. ஆனா நம்ம மூதாதையர்கள் என்ன சொல்லியிருக்காங்க? உணவே மருந்து, மருந்தே உணவு. ஆனா இன்னைக்கு நிறைய என்ன செய்யறாங்கன்னா, மருந்து தான் உணவா சாப்பிட்றாங்க, துணை உணவா சாப்பிட்றாங்க. சாப்பிட்ட உடனே ஒரு டப்பாவை எடுத்து வச்சுப்பாங்க. இது சாப்பிட்றதுக்கு முன்னாடி போட்டாச்சு, இது சாப்பிட்டதுக்கு அப்புறம் இப்ப சாப்பிடணும், இன்னொன்னு இதெல்லாம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் மத்தியானம் சாப்பிடணும் அப்படின்னு அதுக்கு ஒரு தனி டப்பா, வரிசையா டப்பா வச்சிருப்பாங்க. ஆனா முன்னாடி என்ன செய்வாங்க? அதே மாதிரி சாப்பிட்டதுக்கு அப்புறம் முன்னாடி ஒரு டப்பா வச்சிருந்தாங்க. நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு டப்பா வச்சிருப்பாங்க. சாப்பிட்டதுக்கு அப்புறம் அவங்களும் போடுவாங்க, அந்த சாப்பிடுவாங்க. சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒன்று சாப்பிடுவாங்க. என்ன தெரியுமா? ஒரு 2 வெத்தலை எடுப்பாங்க, கொஞ்சம் சுண்ணாம்பு தடவாங்க, கொஞ்சம் பாக்கு அதில் வச்சுப்பாங்க, போடுவாங்க, சாப்பிடுவாங்க. இந்த காம்பினேஷன்ல சாப்பிடும்போது ஆக்சுவலா குரோமியம் இதுல நிறைய இருக்கும். வெற்றிலையில குரோமியம் அப்படிங்கிற மினரல் நிறைய இருக்கும். அது என்ன செய்யும் அப்படின்னா, உங்களுடைய ஜீரண மண்டலத்தை, குறிப்பா இன்சுலின் சுரக்கும் பீட்டா செல்களை ஆக்டிவேட் பண்ணி கொடுக்கும். அப்ப சுகர்லாம் அப்போ வந்ததே கிடையாது. பல்லுதான் அவங்களுக்கு காவியா இருக்கும். ஆனா அவங்க இன்சுலின் இன்ஜெக்ஷன் போட்டு தொடையில புல்லு பொத்தலா இருக்காது. அப்ப இது உணவே மருந்து அப்படிங்கிற மாதிரி துணை உணவு பொருள். நம்ம சாப்பிட்ற சாப்பாடுல இல்லாத சத்துக்களை ஒரு துணை உணவு பொருளா கொடுக்கறது தான். இது யாரெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னா, 18 வயதுக்கு மேற்பட்ட அனைவரும் எடுத்துக்கலாம். நான் ஆரோக்கியமா இருக்கணும், கடைசி நாள் வரைக்கும் நான் ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற எல்லாருமே எடுத்துக்கலாம். யாரெல்லாம் எடுத்துக்க கூடாதுன்னா, கர்ப்பிணி பெண்கள், பாலூட்டும் தாய்மார்கள், உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை செஞ்சவங்க, இந்த 3 பேரும் கண்டிப்பா எடுத்துக்க கூடாது. அதை தவிர ரொம்ப கிரிட்டிக்கல் ஸ்டேஜ்ல சில பேஷண்ட்ஸ் இருக்காங்க, டயாலிசிஸ் ரெகுலரா பண்ணிட்டு இருக்கோங்க சார், எடுத்துக்கலாமா அப்படின்னா, தயவு செஞ்சு அவங்களுக்கு எல்லாம் ப்ரமோட் பண்ணாதீங்க. ஒரு கேன்சர் ஸ்டேஜ் 4th ஸ்டேஜ்ல இருக்காங்க சார், 1 வாரம் தான் சொல்லியிருக்காங்க சார், 10 நாள் தான் சொல்லியிருக்காங்க, நம்ம பொருளை கொடுத்து காப்பாத்திடலாமா அப்படின்னு தயவு செஞ்சு நீங்க அவங்களுக்கு பின்னாடி போய் இத ப்ரமோட் பண்ணாதீங்க. உங்க வீட்டுல யாருக்காவது இருக்கா, நீங்க தாராளமா கொடுக்கலாம். ஆனா வெளியில யாருக்கும் இதை கொண்டு போய் ப்ரமோட் பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா, காக்கை உட்கார பணம் விழுந்ததா சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி அவரோட காலம் முடிஞ்சிடுச்சுன்னு காலன் வந்து வாசல்ல நின்று இருப்பாங்க. நீங்க வீட்டுக்குள்ள உட்காந்துட்டு எடுத்து இது கொஞ்சம் சாப்பிடுங்க சார் அப்படின்னு வாயில எடுத்து போட்டிருப்பீங்க. வெளில போன உடனே வாசல்ல உட்காந்து அந்த காலன் உள்ள வந்து காளான் பிக்கிற மாதிரி அப்படியே பிச்சு தூக்கிட்டு போயிடுவாரு. அதுக்கப்புறம் நீ தான்ப்பா வந்து கொடுத்த, அதனாலதான் ஆச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால ரொம்ப எமர்ஜென்சி கண்டிஷன்ல இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் கொடுக்கறத கூடிய வரைக்கும் தவிர்த்துருங்க. அப்படி அவங்க ரொம்ப விருப்பப்பட்டாங்க அப்படின்னா அவங்க டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு எடுக்க சொல்லி அவங்களுக்கு இந்த பொருளை பத்தின விளக்கங்களை மட்டும் சொல்லிட்டு வாங்க. ஓகேவா? கிளியரா? சரிங்க. இப்ப டைரக்டா இந்த இன்கிரீடியன்ஸ் 12 இன்கிரீடியன்ஸ் என்ன இருக்கு அப்படிங்கிறது படுவோம். அதை பத்தின கொஞ்சம் விரிவா பார்ப்போம் இன்னைக்கு. ட்ரிச்சிலியா காட்டிகுவா, இது வடக்கு பிரேசில் பகுதிகளில் விளையக்கூடிய, அமேசான் காடுகளில் விளையக்கூடிய ஒரு குறு மர தாவரம். இது முக்கியமா என்ன செய்யும்னா, மூளை, நரம்பு மண்டலம், பாலியல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். 100க்கும் மேற்பட்ட ஆண்டுகளா, பல 100 ஆண்டுகளா நமக்கு வந்து சில ஒரு 100 ஆண்டுகளா தெரியும்னு வச்சுப்போம். ஆனா அங்க இருக்கிற பழங்குடியினர், குறிப்பா துப்பி இந்தியன்ஸ் சொல்லுவாங்க, அது துப்பி இந்தியன்ஸ், நம்ம வெளிநாட்டவர்களுக்கெல்லாம் நம்ம மேல எப்போதுமே ஒரு அலாதியான அன்பு,
பொறாமை, ஒரு நாம இந்தியர்கள்னாலே உயர்வா பார்ப்பாங்க. அதனால்தான் எல்லாரும் இந்தியாவை தேடி வந்தாங்க. இந்தியர்கள் கடல் கடந்து வாணிபம் செஞ்சாங்க, அதெல்லாம் சரி. அதனால இந்தியால இருந்து வந்து புக்குறாங்க, அங்க இருக்கிற செல்வத்தெல்லாம் கொள்ளையடிக்கணும் அப்படின்ட்டு வந்தாங்க. அதே மாதிரி ஒரு இடத்துல பார்த்துட்டு தான் அவங்க இந்தியர்கள் நினைச்சு செவி இந்தியர்கள் அவங்களுக்கு பேர் வச்சாங்க. அதே மாதிரி இந்த பிரேசில் காட்டுகள்ல இருக்கிறவங்களை பார்த்துட்டு ஆஜானுபாவா இருக்காங்க, எனர்ஜெட்டிக்கா இருக்காங்க, வீரியமா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் துப்பி இந்தியன்னு தான் பேர் வைக்கிறாங்க இந்த இருக்கிறவங்க ஆராய்ச்சியாளர்கள்லாம். இப்ப அங்க அந்த ஆராய்ச்சியாளர்கள்லாம் அவங்கள பாக்குறாங்க, பார்த்துட்டு என்னடா இவங்கெல்லாம் ஆஜானுபாவா இருக்காங்க, இவ்வளவு எனர்ஜெட்டிக்கா இருக்காங்க, காலையில போகும்போது அப்படி வேகமா ஓடுறாங்க, திருப்பி வரும்போது அதே வேகத்தோட எனர்ஜியோட வர்றாங்க, எதனால இவங்க எப்படி இருக்காங்கன்னு பார்க்கும்போது அவங்க இந்த டிச்சிலியா காட்டிக்குவாங்கிற மூலிகையை அவங்க எல்லா இடத்துலயும் பயன்படுத்துறாங்க. நம்ம டீ காபி சாப்பிட்றோம்ல, இப்ப அதே மாதிரி அவங்க அது ஒரு கஷாயம் மாதிரி ரெடி பண்ணி அந்த மரப்பட்டையிலேருந்து ஒரு தேநீர் மாதிரி உற்சாகமான ஒன்று உருவாக்கி சாப்பிட்றாங்க. புதுமண தம்பதிகளுக்கு அத அந்த ஆரோக்கிய பானத்தை கொடுக்குறாங்க. அவங்களோட பூஜை அறையில அந்த பொருளை வைத்து வழிபடுறாங்க. அதுல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா நிறைய அல்கலாய்ட்ஸ் இருக்கு. கார்பைன், கடுபா அப்படிங்கிற ஒரு அல்கலாய்ட், ஃபிளேவனாய்ட்ஸ், டெர்பினாய்ட்ஸ் இதெல்லாம் இருக்கு. இதுதான் இவ்வளவு மருத்துவ குணங்களோட இவ்வளவு பெனிஃபிட்ஸ் தருது அப்படின்னு பாக்குறாங்க. அங்க அவங்க பல நோய்களுக்கும் அதை உருவாக்குறாங்க. குறிப்பா ஆண்மை தன்மைக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. அங்க இருக்கிற மனிதர்களை அவங்க என்ன செய்யறாங்க சொல்றாங்க அப்படின்னா, யானை உறுப்பு கொண்ட மனிதர்கள் அப்படின்னு தான் அவங்கள வந்து வகைப்படுத்துறாங்க. அவங்களோட ஆண் உறுப்பு வந்து அவ்வளவு பெருசா இருக்கு. அதை வந்து வேட்டையாட போகும்போது மூங்கில் குருத்துல அதை கட்டி பாதுகாத்துட்டு அவங்க வேட்டைக்கு போறாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு அந்த ஆண்மைத்தன்மையை அந்த இந்த டிச்சிலியா காட்டிக்கும் அதிகரித்து கொடுத்துங்கிறாங்க. இது அது மட்டும் இல்ல, செல் சேதம், உள்ளுக்குள்ள செல் ஆக்சிஜனால வர சேதங்கள், உள்ள இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் எதிர்க்கும் தன்மை உடையதுன்னு பாக்குறாங்க. உள்ளுக்குள்ள நுண்ணுயிர் எதிர்ப்பு, அதாவது பாக்டீரியா, பூஞ்சைகள் உள்ள உருவாகிறது தடுக்குதுங்கிறாங்க. அழற்சி, தேய்மானம், இதற்கெல்லாம் மூட்டு வலி, கீழ்வாதம் இதுக்கெல்லாம் நிவாரணம் கொடுக்குதுன்னு பாக்குறாங்க. வலி நிவாரணமாகவும் இருக்கு, மூட்டு தசை வலியை குறைக்கிறதா பாக்குறாங்க. இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துது, புற்றுநோய் எதிர்ப்போடு இருக்கு, செரிமான ஆரோக்கியம், கட் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குறது, அதாவது ஃப்ரீயா மோஷன் போறதுக்கு அதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுது, சளி காய்ச்சல்களை தடுக்கும் சக்தி இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பாக்குறாங்க. செல்களை முழுசா பாதுகாக்குதுங்கிறாங்க. இதை தவிர அறிவாற்றலை மேம்படுத்து, மூளை செயல்பாட்டை உயர்த்து. அதாவது எப்படின்னா, நரம்புகள் நம்ம எல்லா இடத்துலயுமே தொடர்ச்சியா இருக்கும். மூளையில இருக்கிற நரம்பு ஒன்னோட ஒண்ணு டச் ஆயிருக்காது, கொஞ்சம் கேப்ல இருக்கும். சினாப்சிஸ் அப்படின்னு ஒரு கெமிக்கல் ப்ராசஸ் தான் அங்க நடக்கும். அந்த திறனை அது அதிகரிக்கிறதுனால, நரம்பு மண்டலத்தை பாதுகாக்கிறதுனால நினைவாற்றல் மேம்படுது, மனநலம் அதிகமாகுது அப்படிங்கிறாங்க. இதய ஆரோக்கியத்துக்கு ரொம்ப சிறப்பா இருக்கு. இன்னைக்கு நிறைய ஆண்களுக்கு இருக்கிற பிரச்சனை, குறிப்பா நீரிழிவு நோயாளிகளுக்கும் சரி, 40 வயதுக்கும் மேற்பட்ட நிறைய கோவேக்சின் மாதிரி போட்ட தடுப்பூசி போட்டவங்களுக்கும் இருக்கிற பிரச்சனை என்ன இருக்கு அப்படின்னா, விரைப்புத்தன்மை குறைபாடு. அதாவது ஆண்குறியில இருக்கிற ரத்த நாளங்கள்ல ரத்தம் பாயும் தன்மை கம்மியாகிற விஷயம் நடந்துட்டு இருக்கு. முன்னாடி சொன்ன மாதிரி இதயத்துக்கு போகும் ரத்த குழாய்கள பாதிப்பு வந்ததுன்னா மாரடைப்பு, மூளைக்கு போகும் ரத்த குழாய்கள பாதிப்பு வந்ததுன்னா அது ஸ்ட்ரோக்குங்கிறோம். அதுக்கான அறிகுறி உடம்புல முன்னாடியே காமிக்கிற ஒரு விஷயம்தான் இந்த ஆண்குறியோட விரைப்புத்தன்மை கம்மியாகிட்டே போறது. இது எடுத்துக்கும் போது ஒரு 20-25 வயதுல இருந்த ஒரு பழைய எரெக்ஷன் அப்படிங்கிறது கிடைக்கும், ராக் எரெக்ஷன் கிடைக்கும். இதுல நிறைய ஆராய்ச்சிகள் நடந்திருக்கு, ஆராய்ச்சி கட்டுரைகளும் வெளிவந்திருக்கு. இது பிரசிலியன் ஜர்னல் ஆஃப் ஃபார்மகாலஜில பாத்தீங்கன்னா, டு ட்ரீட் ஃபெட்டிக், ஸ்ட்ரெஸ், இம்பார்ட்டன்ஸ், ஆண்மை குறைவு, ஞாபக சக்தி குறைபாடு, ஜீரண குறைபாடுகள், சீரண மற்றும் ஆன்டிபாக்டீரியல், இதே மாதிரி நிறைய, அது ஆன்டி ஏஜிங், வயதாம் தன்மை குறையுது, இதே மாதிரி நிறைய விஷயங்களுக்கு இது உதவுறதா சொல்றாங்க. அடுத்து இரண்டாவதா இருக்கிற ஒரு தாவரம் என்னன்னா செரோனா ரெப்பன்ஸ். இதை சா பால்மெட்டோன்னு சொல்லுவாங்க. சா அப்படின்னா ரம்பம், ஒரு ரம்பம் மாதிரி இருக்கிற இலைகளை கொண்ட பனை வகை தாவரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது சவுத் ஈஸ்ட் அமெரிக்கால நிறைய காணப்படும் ஒரு ப்ராஸ்டேட் ஹெல்த்துக்கு, யூரினரி ட்ராக் ஹெல்த்துக்கு இது ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கு. இது ரொம்ப குறைவான உயரம் வளரக்கூடிய ஒரு பனை வகை தாவரம்.
இன்னைக்கு எல்லாம் அமெரிக்காலாம் பாத்தீங்கன்னா ஓடிஜி ட்ரக்னு சொல்லுவாங்க, ஓவர் தி கவுண்டர் ட்ரக்னு சொல்லுவாங்க. அங்க ஓடிசியில சாதாரணமா இதை வாங்கி கொண்டு போய் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஒரு பொருளா தான் இந்த சாப்பால்மெட்டோ அப்படிங்கிறது இருக்கு. இது ப்ராஸ்டேட் சுரப்பி வயதாக வயதாக வீங்க ஆரம்பிக்கும். குறிப்பா தாம்பத்தியம் குறையும் போது, அதோட ஃப்ரீக்வன்சி குறையும் போது என்ன ஆகும்னா, இதோட வேலை கம்மியாயிடும். வேலை கம்மி ஆயிடுச்சுன்னா செயல்படாத ஒரு பொருளை வச்சிருந்தா என்ன ஆகும், துரு பிடிச்சி வீணா போற மாதிரி இதுவும் செயல்படாம வச்சிட்டு இருக்க இதுவும் வீங்க ஆரம்பிக்கும். உள்ளுக்குள்ள இன்ஃப்ளமேஷன் ஆகும். அது சிறுநீர் வரும் பாதையை வந்து தடுக்க ஆரம்பிக்கும். அப்ப ஒரு அந்த யூரின் பிளாடர்ல ஒரு ரிட்டென்ஷன் அதுல தங்கிட்டே இருக்கும். அது வெளில வராம கொஞ்சம் யூரின் இருந்துட்டே இருக்கும். அதனால அடிக்கடி தண்ணி யூரின் வர மாதிரி ஒரு ஃபீல் இருந்துட்டே இருக்கும். ஒண்ணுக்கு போறது வந்து அதோட ஃப்ளோ வந்து கம்மியாயிடும். ரொம்ப மெல்லிசா போக ஆரம்பிச்சிடும். ஆனா இதுல இருக்கிற ஃபினாஸ்டைடு போன்ற விஷயங்கள் வந்து மருந்துகளுக்கு இணையாக வேலை செஞ்சு அந்த இன்ஃப்ளமேஷனை குறைத்து ப்ராஸ்டேட்டோட ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குது. நாள்பட்ட அழற்சி, புற்றுநோய், இதை தவிர முடி வளர்ச்சிக்கும் இது ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கு. யூரினரி ட்ராக்ட்ல இன்ஃபெக்ஷன், ஆண்கள் பெண்கள் 2 பேருக்குமே அதை சரி பண்ணி கொடுக்குது. ஹார்மோன்களை சமநிலைப்படுத்துது. சிறுநீர் சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் சரி பண்ணி கொடுக்குது. முடி உதிர்வு தடுக்கிறது, முடி வந்து கொத்து கொத்தா வளரும், அதெல்லாம் ப்ரமோட் பண்ணி கொடுக்குது. டெஸ்டோஸ்டெரான் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது. நோய் எதிர்ப்பு சக்தி, இதய ஆரோக்கியத்தை, பாலியல் ஆரோக்கியத்தெல்லாம் மேம்படுத்தி கொடுக்குது. 3வது தாவரம் குக்குர்பிட்டா மஸ்கட்டா. அது என்னங்க வாயிலேயே நுழையல அப்படின்னா, ஒன்றும் இல்லைங்க, பரங்கிங்க. நம்ம ஊர்ல பரங்கிக்கான்னு பேரு. இதோட தாவரவியல் பேர் என்ன, குக்குர்பிட்டா மஸ்கட்டா. இது வந்து குமிக்கின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகாமா தீவுகள்ல விளையக்கூடிய அதிக சத்து மிக்க ஒரு கரிகாய். இதுல இருக்கிற விதைகளை எடுத்து அதுல இருக்கிற சத்துக்களை, நுண்ணூட்ட சத்துக்களை நவீன முறையில பிரிச்சு நமக்கு கொடுக்குறாங்க. இது ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறதுனால உள்ள ஆன்டி இன்ஃப்ளமேஷன், அதாவது உள்ளுக்குள்ள அந்த வீக்கங்களையும் தேய்மானங்களையும் குறைக்கும். டயபெட்டிக்கு அகேன்ஸ்டாகவும் புற்றுநோய்க்கு அகேன்ஸ்டாகவும் இது செயல்படும். இதய ஆரோக்கியத்துக்கு நல்லது, ப்ராஸ்டேட் ஆரோக்கியத்துக்கு நல்லது. அதில் இருக்கிற சத்துக்கள் மெக்னீசியம், சிங்கெல்லாம் அவ்வளவுக்கு அவ்வளவு ஆரோக்கியத்துக்கு நல்லது. நெருஞ்சில் முள், இதை வந்து நம்ம சித்த மருத்துவத்துல காம அரசின்னு சொல்லுவாங்க. செக்ஸுவல் டிசைரை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். மஸ்குலர் ஸ்ட்ரென்த் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். குறிப்பா கிட்னி சம்பந்தமான ஆரோக்கியத்துக்கு இது ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கும். நம்ம ஊர்ல பாரம்பரிய மருத்துவத்தில், நம்ம ஊர்லயும் சரி சீன மருத்துவத்திலையும் சரி நிறைய யூஸ் பண்றாங்க. குறிப்பா சிறுநீரக கற்களை கரைப்பதற்கு. இதுல நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருந்தாலும் முக்கியமா தசை வலிமையை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். கிட்னி டானிக்னு சொல்லுவாங்க. இதுக்கும் நிறைய ஆராய்ச்சி முடிவுகள் நிறைய கொடுத்துருக்கு. குறிப்பா ஆண்மை கோளாறுக்கு, நீரிழிவு மேலாண்மைக்கு, ப்ராஸ்டேட்டோட வீக்கத்துக்கு, கிட்னி பெனிஃபிட் எல்லாமே பெட்டரா இருக்கு இதுல. அடுத்து நம்ம பார்க்க போறது ஸ்டெம் செல். ஸ்டெம் செல்ங்கிறது என்னங்க, மாஸ்டர் செல். அதாவது மாஸ்டர் காப்பிம்பாங்க. ஒரு சினிமா எடுக்கும்போது ஒரு ஃபர்ஸ்ட் அவங்க எடுத்த ரீல வச்சு ஃபர்ஸ்ட் ஒன்று உருவாக்குவாங்க. அதுக்கு பேர் மாஸ்டர் காப்பிம்பாங்க. அந்த மாஸ்டர் காப்பியை வச்சுதான் 500 தியேட்டர்ல படம் ரிலீஸ் பண்ணணும்னாலும் 500 பிரிண்ட் அவுட் எடுப்பாங்க. அதுக்கு பேர் தான் மாஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. லேப்ல இருந்து ஃபர்ஸ்ட் வெளில வரும் மாஸ்டர். இப்ப ஒருத்தர் வந்து மாஸ்டர்ல இருந்து எடுத்து ஒரு 500 பிரிண்ட் அவுட் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, 500 தியேட்டருக்கும் 500 காப்பி எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, நல்லா இருக்கும். முன்னாடி எல்லாம் திருட்டு சிடின்னு ஒன்று வரும், பார்த்துருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் வந்து தியேட்டர் பிரிண்ட்னு வரும். அதாவது இந்த மாஸ்டர்லேருந்து பிரிண்ட் அவுட் எடுத்து தியேட்டரில் ஓடும்போது அதை வந்து வீடியோ எடுத்து கொண்டு வந்து கொடுப்பாங்க. தியேட்டரில் சினிமா வந்தோடனே 2 நாள் இருக்கும், பார்க்கவே முடியாது. அந்த சவுண்டும் அந்த விசில் சத்தம் எல்லாத்தோடையும் வீட்டில் சிடியில் போட்டு பார்ப்பாங்க சில பேர். கேள்விப்பட்டிருக்கீங்களா? இன்னைக்கு நிறைய பேரோட உடம்புல அந்த திருட்டு சிடி மாதிரி தான் செல்கள் இருக்கு. ஆனா மாஸ்டர் பிரிண்ட் அவுட் எடுத்து இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா 4K வீடியோஸ் எல்லாம் வருது. மாஸ்டர்ல இருந்து எடுத்து அப்படியே இருக்கும். பார்த்தா
டிவியில வந்து நீங்க 65 இன்ச்சு டிவியில பார்த்தா கூட தியேட்டர்ல பார்க்குற மாதிரியே இருக்கும். அதே மாதிரி பிரிண்ட் எல்லாம் இருக்குல்ல, உங்க ஒவ்வொரு செல்லையும் அதே மாதிரி மாஸ்டர் செல்களாவே மாற்ற முடியும். செல்லுக்கு புதிதா அது அப்படியே 2, 4, 8, 16 மாற்றிக்கொள்ளும் திறன் உண்டு. அப்ப ஒரு நல்ல செல்லேருந்து பிரிஞ்சதுன்னா அது நல்ல செல்லா இருக்கும். நல்ல செல்லு பிரியும் போது கொஞ்சம் அதோட குவாலிட்டி கம்மியாயிடுச்சு. அதுலேருந்து இன்னொரு செல் பிரியுதுன்னும் போது என்னாகும், குவாலிட்டி இன்னும் கம்மியாகும். அதுலேயே செல் பிரியும் போது என்னாகும், இன்னும் குவாலிட்டி கம்மியாகும். அதே மாதிரி நம்ம செல்களோட குவாலிட்டி குறைத்து கொண்டே இருக்கிறோம். இந்த ஸ்டெம் செல் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அது என்ன செய்யும் அப்படின்னா, எந்த செல் ரொம்ப டேமேஜா இருக்கும் அந்த இடத்துல போய் நீ போ, உன் வேலையை நான் பாக்குறேன் அப்படின்னு பார்க்கும். இப்ப கிரிக்கெட் விளையாடும் போது ஒருத்தருக்கு அடிபட்டுருச்சுன்னா ரீப்ளேஸ்க்கு இன்னொருத்தர் வந்து விளையாடுவார்ல, அதே மாதிரி ஸ்டெம் செல் என்ன செய்யும் அப்படின்னா, எந்த இடத்துல டேமேஜ் இருக்கோ அந்த டேமேஜ் ஆன செல்லுக்கு பதிலா வந்து உட்காந்து வேலை செய்ய ஆரம்பிக்கும். சப்ஸ்டியூட், கிரிக்கெட்ல சப்ஸ்டியூட் செய்யற மாதிரி இங்க என்ன செய்யணும், இது சப்ஸ்டியூட்டா வந்து இது பிரைமரியா அடிச்சு விளையாடும். அடுத்து 6 or 4னா அதே மாதிரி அந்த ஸ்டெம்ஸ் நம்ம குழந்தையா இருக்கும்போது அம்மா உடம்புல இருந்து நமக்கு உணவு வரும்ல, அந்த தொப்புள் கொடி, அந்த தொப்புள் கொடி வழியா வரும்போது ஸ்டெம் செல்ஸ் அந்த தொப்புள் கொடியில நிறைய இருக்கும். குழந்தையா இருக்கும்போது நிறைய ஸ்டெம் செல்கள் நம்ம உடம்புல இருக்கும். அதனாலதான் குழந்தைங்களுக்கு அடிபட்டா சீக்கிரமா குணமாகும். குழந்தைகளுக்கெல்லாம் எந்த தைரியத்துல தடுப்பூசி போடுறாங்க? அதாவது தடுப்பூசிங்கிறது என்னங்க, வெளியில இருக்கிற கிருமிய அந்த குழந்தைக்குள்ள ஏத்துறது, வாலண்டரியா ஏத்துவாங்க. அது என்ன, கொஞ்சம் வீரியம் குறைக்கப்பட்ட கிருமியா இருக்கும், இல்ல இறந்த நிலையில இருக்கிற கிருமிகளை தடுப்பூசிங்கிற பேர்ல சேர்ப்பாங்க. அப்ப என்ன செய்யுங்க, அந்த குழந்தையோட உடம்புல இந்த ஸ்டெம் செல் எல்லாம் ரொம்ப ஆக்டிவா இருக்கும், நோய் எதிர்ப்பு திறன் ஆக்டிவா இருக்கும். அது போய் அந்த வெளியில இருந்து அந்த கிருமிகளை கொண்டுட்டு அதோட டைரியில எழுதி வச்சுக்கோம். இந்த உருவத்துல வந்து இந்த அமைப்புல வந்து ஒரு வைரஸ், நான் இதெல்லாம் அது மேல போட்டேன் சாகல, திருப்பி இதெல்லாம் போட்டேன் சாகல, ஆனா இதெல்லாம் போட்டேன் செத்து போச்சு, இனிமேல் திருப்பி உள்ள வந்ததுன்னா இந்த காம்பினேஷன்ல போடு. உதாரணத்துக்கு ஒரு 10 கிராம் சர்க்கரை, 20 கிராம் காப்பி தூள், 30 கிராம் தூள், 40 கிராம் மிளகாத்தூள், இதெல்லாம் போடுங்க, அந்த செல் செத்துரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சும்மா ஒரு விளையாட்டுக்கு சொல்றேன். அதே மாதிரி ஒரு ஃபார்முலா எழுதி வச்சுக்கணும். அடுத்த ட்ரிப் திருப்பி அந்த செல் உள்ள வந்துச்சு, அந்த கிருமி உள்ள வந்துச்சுன்னா கிச்சன்ல இருந்து எல்லாத்தையும் எடு, அது மேல போடு, கொள்ளு அப்படின்னு பண்ணிடும். இதுக்கு காரணம் என்னன்னா, சின்ன வயசுல குழந்தையோட நோய் எதிர்ப்பு சக்தி இந்த ஸ்டெம் செல் எல்லாம் அதிகமா இருக்கும், அதி தீவிர. ஆனா வயதாக இந்த ஸ்டெம் செல்லோட அளவு கம்மியாயிட்டே போகுது நம்ம உடம்புல. அதனாலதான் நிறைய உடல் அந்த பழுது பார்க்கும் சக்தி அப்படிங்கிறது போயிடுது. இந்த காயங்கள் ஏதாவது பட்டுதுன்னா நீங்க மேல ஆயின்மெண்ட் தான் போடுவீங்க. இந்த நாய் பூனை எல்லாம் பாத்தீங்கன்னா அதுக்கு ஆயின்மெண்ட் போறது கூட ஆள்யானம் இல்லை, தானாவே சரியாயிடும். இந்த டிஷ்யூ டேமேஜ, டிஷ்யூ அந்த செல் மீளுருவாக்கத்தை இந்த ஸ்டெம் செல்கள் சூப்பரா செய்யும். அதனாலதான் சீக்கிரமா குணமாகுது. இப்ப ஸ்டெம் செல்ங்கிறது என்ன செய்யும் தெரியுமா, உங்க கண்ணுல ஒரு மாதிரி இருக்கும், மூக்குல ஒரு மாதிரி இருக்கும், முடியில ஒரு மாதிரி இருக்கும், நகத்துல ஒரு மாதிரி இருக்கும், எலும்புல ஒரு மாதிரி இருக்கும். அந்த செல்கள் டிஷ்யூஸ் எல்லாம் அந்த இடத்துல இருக்கிற அந்த டிஷ்யூவாவே மாறக்கூடிய சக்தி வந்து இந்த ஸ்டெம் செல்க்கு உண்டு. இது தானாவே செல்ஃப் ஹீலிங்னு சொல்லுவாங்க. அதை திசுக்களை மறுசீரமைப்பு செஞ்சு சரி பண்ணும், வயதாவதை தடுக்கும், இளமையான தோற்றத்தை கொடுக்கும், ஒரு பாதுகாப்பு அரணை உருவாக்கும். ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தது உடம்புக்குள்ள அப்படின்னா சீக்கிரமா குணமாக்கி சரி பண்ணும், நோய் எதிர்ப்பு சமநிலையை ஒயிட் பிளட் செல்ஸ் எல்லாம் வந்து ஆரோக்கியமா மாத்தி கொடுக்கும். உடம்புக்குள்ள எங்கேயாவது வீக்கம் இருந்து இன்ஃப்ளமேஷன் இருந்ததுன்னா அதெல்லாம் சரி பண்ணும், பைன் ஏதாவது இருந்ததுன்னா அதெல்லாம் சரி பண்ண வரும். நம்ம உடல், அதாவது ஆட்டோ இம்யூன் டிசார்டர்ஸ்னு சொல்லுவாங்க, அதுக்கெல்லாம் இந்த ஸ்டெம் செல் அப்படிங்கிறது ஒரு அற்புதமான தீர்வா இருக்கும். நம்ம உடம்புல அந்த ஸ்டெம் செல் குறையதான் இந்த பிரச்சனைகள்லாம் வருது. மூளை ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணும், நினைவாற்றலை மேம்படுத்தும், கவனம், அதாவது ஒரு ஃபோக்கஸ் செய்யறதுக்கான, ஃபோக்கஸ்டா இருக்கிறதுக்கான ஒரு சப்போர்ட் பண்ணும், நரம்புகளோட இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும், நரம்புகளை பாதுகாக்கும். உடம்புக்குள்ள ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி பண்ணி கொடுக்கும், ஹார்மோன்களை சமநிலைப்படுத்தும், எங்கேயாவது உடம்புல காயப்படுதுன்னா சீக்கிரமா அதை குணப்படுத்தும். இது நிறைய நோய்
தீர்வா இருக்கு. இப்ப டெக்னாலஜில இந்த ஸ்டெம் செல் அப்படிங்கிறது தான் ஒரு விஷயமா இருக்கு. இது ஒரு சின்ன வீடியோ பார்ப்போம். கைனகாலஜி மட்டும் இல்லாம இந்த ஸ்டெம் செல் தெரப்பி அதுலயும் ஸ்பெஷலைசேஷன் அப்படின்றத பண்ணிருக்கீங்க. அப்படிங்கும்போது இந்த பெண்கள் மகப்பேறு மருத்துவத்துல இந்த ஸ்டெம் செல் தெரப்பியோடைய பங்கு அப்படின்றது எந்த அளவுக்கு இருக்கு, அதோடைய பயன்பாடு எந்த மாதிரி இருக்கு? ஓகே, ஸோ ஸ்டெம் செல்ஸ் அப்படின்னு நம்ம பேசும்போதே அதுதான் வந்து இட்ஸ் த ஃபியூச்சர் ஆக்சுவலா. அண்ட் இந்த மெடிசன் ஃபீல்டே ரெவல்யூஷனைஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது ஸ்டெம் செல்ஸ். ஏன்னா இப்போ நம்ம பிறக்கும் போதே ஒரு பில்லியன்ஸ் ஆஃப் ஸ்டெம் செல்ஸோட ஒரு குழந்தை பிறக்குது. அதனால தான் பாத்தீங்கன்னா சின்ன வயசுலாம் அடிப்பட்டா கூட இமீடியட்டா அவங்களுக்கு வந்து அது ஹீல் ஆயிடும், இமீடியட்டா வந்து சரியாயிடும். ஏன்னா நிறைய ஸ்டெம் செல்ஸ் இருக்கு. ஒரு இடத்துல அடிப்பட்டா அதை ரிப்பேர் பண்றது, அது ரீஜெனரேட் பண்றது அண்ட் ரெப்ளனிஷ் பண்றதுன்றது இமீடியட்டா நடக்கும். இந்த 3 hours சொல்லுவோம். ஸோ இமீடியட்டா அந்த குழந்தைகளுக்கு ஒரு யங் ஏஜ்ல நடக்கும். இதே வந்து வயதாக ஆக அவங்க பாடியில இருக்க ஸ்டெம் செல்ஸ் கம்மி ஆயிட்டே வரும். ஒரு பர்டிகுலர் ஏஜுக்கு மேல ஸ்டெம் செல்ஸே இருக்காது. ஸோ அதனால தான் ஹீலிங் அண்ட் ஏஜிங் நடந்துட்டே இருக்கு. ஸோ நம்ம அந்த ஏஜிங் ரிவர்ஸ் பண்றோம், இல்ல வந்து ஆன்டி ஏஜிங் இப்போ நம்ம சொல்றோம் இல்லையா? ஸோ அதை பண்றதுக்கு ஸ்டெம் செல்ஸ் தான் ரொம்ப முக்கியமான விஷயம். when you give stem cells automatically it is like அது திரும்ப இல்லாதது வந்து ரீஜெனரேட் ஆகுது, ரெப்ளனிஷ் ஆகுது அண்ட் வந்து அது நடக்கும்போது it becomes like anti aging. முன்னாடி இருந்த மாதிரி நம்ம அதை ரீஸ்டோர் பண்றோம். ஸோ இதுதான் வந்து ஸ்டெம் செல்ஸோட முக்கியமான பங்களிப்பு. இதே வந்து நம்ம இந்த மகப்பேறு மருத்துவத்துல பாக்குறோம் அப்படின்னா, இப்போ பெண்களுக்கு வந்து கருமுட்டைகளோட குவாலிட்டி வந்து கம்மியாகும். வயதாக எண்ணிக்கையும் கம்மியாகும், குவாலிட்டியும் கம்மியாகும். ஸோ கம்மியாகும் போது அவங்களுக்கு பீரியட்ஸ் வந்துட்டு தான் இருக்கும். ஆனா அவங்களால ஒரு குழந்தை பேரு பெற முடியாது. ஏன்னா எக்ஸ் இருக்கும், ஆனா அந்த எக்ஸோட குவாலிட்டி கம்மியா இருக்கும். பட் நம்ம இப்போ இந்த ஸ்டெம் செல்ஸ் எடுத்து அந்த இடத்துல இன்ஜெக்ட் பண்ணும்பொழுது ஆட்டோமேட்டிக்கா அந்த எக்ஸோட குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அவங்களால அவங்களோட ஜெனடிக் குழந்தைகளே பெற்றுக்கொள்ள முடியும். இதே மாதிரி தான் ஆண்களுக்கும் விந்துக்களோட எண்ணிக்கை கம்மியா இருக்கு, விந்துக்களே இல்லை அப்படின்னும் பொழுது ஸ்டெம் செல்ஸ் will make a difference. ஸோ அவங்களுக்கு வந்து அதனுடைய செயல்பாடு இம்ப்ரூவ் ஆகும். இதே மாதிரி பெண்களுக்கு பெண்ணுறுப்பு அண்ட் பெண்ணுறுப்பு சார்ந்த பகுதியில் ரொம்ப ட்ரைனஸ் அண்ட் ரெஜுவினேஷன் சொல்றோம். அது வந்து பழைய ஒரு 10 வருடங்களுக்கு முன்னாடி இருந்த மாதிரி அந்த பெண்ணுறுப்பு பகுதியை வந்து ரெஜுவினேட் பண்றதுக்குமே அந்த இடத்துல ஸ்டெம் செல்ஸ் இன்ஜெக்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அது நடக்கும். இதை தாண்டி பெண்களுக்கு கர்ப்பப்பையோட உள்சுவர் எண்டோமெட்ரியம் சொல்றோம். ஸோ இந்த எண்டோமெட்ரியம் வந்து ரொம்ப தின்னாக இருக்கும் வயதாக. ஏன்னா ஹார்மோன் லெவல்ஸ் கம்மியாக அந்த எண்டோமெட்ரியம் தின்னாக இருக்கும். ஸோ அந்த கரு அந்த இடத்துல ஒட்டி வளர்ற தன்மை வந்து இருக்காது. ஸோ அதற்கு வந்து திரும்ப நம்ம இந்த மாதிரி ஸ்டெம் செல்ஸ் இன்ஜெக்ட் பண்ணும்போது அந்த உள்சுவருமே வந்து புதுப்பிக்கப்படுறதுனால இம்ப்ளான்டேஷன் will be better. ஸோ அவங்களாலையும் ஒரு குழந்தையை பெற்றெடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி பல பிரச்சனைகளுக்கு வந்து ஸ்டெம் செல்ஸ் வந்து ஒரு இட்ஸ் லைக் ரெவல்யூஷனைசிங் மெடிசன் தான் சொல்லணும். ஸோ அது ஒரு தீர்வாக இருக்கு அண்ட் இட்ஸ் அப்கமிங். இப்போதான் வந்து அது அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போயிட்டு இருக்கு. ஸோ அதனுடைய இம்பாக்ட்ஸ் வந்து நிறைய அண்ட் மற்ற எல்லா உறுப்புகளையும் நம்மளால யூஸ் பண்ண முடியும். ஹார்ட்ல இருந்து நர்வ்ஸ்ல இருந்து அண்ட் எல்லா ஆர்கன்ஸ்லயுமே நம்மளால இந்த ஸ்டெம் செல்ஸை யூஸ் பண்ண முடியும் அண்ட் பல பிரச்சனைகளுக்கு இது ஒரு தீர்வாக இருக்கும். ஓகே, சோ அந்த ஸ்டெம் செல் அப்படின்றது ஒரு ஆப்ஷனா இல்லாம அது ஒரு மேண்டேட் மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் நம்மளுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கும்ன்றீங்க. கண்டிப்பா இன்னும் வர்ற காலங்கள்ல வந்து ஸ்டெம் செல்ஸ் தான் எல்லாமேவாக மாறிடும். எல்லாத்துக்கும் தீர்வு ஸ்டெம் செல்ஸ்லயே இருக்கும். அந்த மாதிரி எல்லாமே மாறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அதை நோக்கி தான் நம்ம பயணித்துக் கொண்டிருக்கோம். இது இப்ப பாத்தீங்கன்னா ஒரு 2 yearsல இந்த ஒரு காணொலி. ஆனா நம்முடைய எலிக்சர் மிக்ஸ் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 14 வருடங்களுக்கு மேல இந்த ஸ்டெம் செல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த முன்னெடுத்துட்டு இருக்கு. இதுல 2 ஸ்டெம் செல் இருக்கு. ஒன்னு ஸ்டெம் செல், இது சைனா அப்படிய ஒரு ஸ்டெம் செல். இது உடல்ல டிஷ்யூஸ்களை அந்த திசுக்களை புதுப்பிக்கும் திறன் மிகுந்தது. இதுல இருக்கிற பைட்டோ கெமிக்கல்ஸ் உடம்புல இருக்கிற ஃப்ரீ ரேடிக்கல்ஸை அழிக்கும் சக்தி உள்ளது. வயதாகும் தன்மையை குறைக்கும். உடம்பு தன்னைத்தானே புதுப்பிக்கும் சக்தி இருக்கு. இன்னொன்று வந்து கிரீன் ஆப்பிள் ஸ்டெம் செல்ஸ். இதுவும் பாத்தீங்கன்னா உள்ள டிஷ்யூஸை வந்து மீள் உருவாக்கம் செய்யறதுக்கு, செல்களை புதுப்பிக்கிறதுக்கு, உடம்புக்கு வந்து அந்த செல்களுக்கு நுண்ணூட்ட சத்துக்களை கொண்டு போய் சேர்க்கிற விஷயங்களை எல்லாத்தையுமே செய்யும். வயதாகும் தன்மையை குறைக்கும். காயங்களை வெகு வேகமாக ஆற்றும். கொலோஜன் உற்பத்தி, அதாவது நம்ம ஸ்கின்ல மாய்ஸ்சர் கண்டென்ட் இருக்கணும். அது வந்து ஒரு ரப்பர் மாதிரி இருக்கிற அமைப்பு இருக்கணும். அதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். தோலோட நிறம், நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா ஸ்கின்ல வந்து மங்கு இருக்கும், கேமல் மாதிரி இருக்கும், படை மாதிரி இருக்கும். அந்த ஸ்கின் டோன் ஈவனா இருக்காது. அந்த ஸ்கின்னோட டோனையும் டெக்ஸ்சரையும் வந்து இது இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். காயங்களை வேகமா ஆற்றும். இன்னொரு காணொலி உங்களுக்காக. மிகப்பெரிய இறப்புக்கான டெத்துக்கான காரணம் அப்படின்னு பார்த்தா ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக், கேன்சர், இந்த மாதிரியான நோய். இந்த நோய்களை போக்குவதற்கான ஒரு மாமருந்தாக ஸ்டெம் செல் வந்து கொண்டிருக்கிறது. இப்போ இருக்கிற மருத்துவ முறைகள் அப்படின்னா ரிப்பேரிங் மெடிசன். இப்ப ஹார்ட் அட்டாக் வருது, அது ரத்த குழாயில் அடைபட்டு இருக்க ஒரு பிளம்பர் மாதிரி அதை அடைப்பை சரி பண்றதுக்கு ஸ்டென்ட் போடுறோம், பைபாஸ் வைக்கிறோம், அந்த மாதிரியான பிளம்பர். ஒரு எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளம் வருது, பேஸ் மேக்கர் வைக்கிறோம், அதை எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளத்தை சரி பண்றோம், ஒரு எலக்ட்ரீஷியன், அந்த மாதிரியான ரிப்பேரிங் மெடிசன். ஆனா இதற்கு பதிலாக அந்த நோயுற்ற
செல்களை, பாதிக்கப்பட்ட செல்களை சரி செய்வது அல்லது அதை மாற்றுவது ஒரு முழுமையான தீர்வாக இப்போ வந்துகிட்டு இருக்கு ஸ்டெம் செல்ஸ். ஸ்டெம் செல்ஸ் கொடுக்கும்போது முற்றிலுமாக சரியாகிறது. இப்போ இன்சுலின் சுரக்க வைக்குது. டைப் 1 டயபெட்டிஸ்னா இன்சுலின் சுரக்கிறது. கேன்சருக்கு எதிரான போராட்டம், எல்லா விதமான கேன்சர், பிளட் கேன்சர் முக்கியமா லுக்கிமியா போன்ற நோய்களை எதிர்த்து மிகப்பெரிய போராட்டத்திற்கு இந்த செல்கள் பயன்படுது. இதை வந்து ரீஜெனரேட்டிவ் மெடிசன் சொல்றோம், மீளுருவாக்கம் அப்படின்னு நம்ம சொல்றோம். மிகப்பெரிய மாற்றங்களை இது கொண்டு வருது. நாமளே ஒரு ஸ்டெம் செல் இருந்து உருவானவங்க தான். ஒரு விந்தணு, ஒரு எக் ரெண்டும் சேர்ந்தது ஒரு ஸ்டெம் செல். ஒரு செல், அந்த ஒரு செல்லில் இருந்து 1,00,000 கோடி செல் உள்ள ஒரு மனிதனாக நாம மாறுகிறோம். ஒரு செல்லுல இருந்து முடி, கண்ணு, பல்லு, நகம், இருதயம் உட்பட எல்லா விதமான உறுப்புகளும் உருவாகுது. இந்த இப்ப கண்ணு வந்து மறுபடியும் முடியாக முடியுமா, பல்லாக முடியுமா? ஆக முடியாது. எல்லாம் ஓரளவுக்கு அந்த இதுல ஸ்பெஷலைஸ்டு செல்ஸ், இதெல்லாம் அது மறுபடியும் பழைய செல்லாக மாற முடியாது. அப்ப நம்ம உடம்புல இந்த ஸ்டெம் செல்ஸ் வந்து கொஞ்சம் இருக்கு. இப்ப காயம்பட்டா அது ஆடுறது, லிவர்ல கொஞ்சம் பாதிப்பு ஏற்பட்டாலும் மறுபடியும் அதை சரி செய்யறதுன்னு கொஞ்சம் ஸ்டெம் செல்ஸ் இருக்கு. இந்த ஸ்டெம் செல்களை பயன்படுத்தி மீள் உருவாக்கம் செய்யறது, ஆர்கன்ஸையே உருவாக்கலாம், செல்களை உருவாக்கலாம். நமக்கு எல்லாம் தெரிந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கிறிஸ்டோபர் ரீவ் முதல் சூப்பர்மேன் படத்தில் நடித்த முதல் சூப்பர்மேன் ஒரு குதிரை பந்தயத்துல கலந்துகிட்டப்போ தலைக்குப்புற விழுந்து 4 கை கால்கள் 4ம் இயங்காம போயிடுச்சு அவருக்கு, கிறிஸ்டோபர் ரீவ். பின்னால இவருக்கு ஸ்டெம் செல் செலுத்தி இவரால் ஓரளவுக்கு இயங்க முடிந்தது. அடுத்து திரைப்படத்துல மறுபடியும் நடிச்சாரு, ஒரு படம் நடிச்சாரு, ரியர் விண்டோ அப்படின்ற படத்தில் நடிச்சு சிறந்த நடிகருக்கான விருதையும் பின்னால் பெற்றார். தலைமுடி உருவாகுதுல இருந்து கண், மேக்குலர் டீஜெனரேஷன், கண் பார்வையற்ற ஏராளமானவர்கள் கண் பார்வை பெற்றிருக்காங்க. நம்ம அப்படி கொண்டு வந்தோம்னா இருதயம், ஹார்ட் அட்டாக் கொண்டாடிட்டு இருக்காங்க. பிரிட்டன்ல எல்லாம் ஏராளமான பேர் கார்டியக் அசோசியேஷன் இந்த சிகிச்சையுடைய பலன்களை. அதே மாதிரி முதுகு தண்டுவடத்தில் அடிபடுறது, கிட்னி, லிவர் ப்ராப்ளம், ஆண்மை குறைவுக்கு இது ஒரு 4வது சிகிச்சை முறையாக இருக்கு. இது வரைக்கும் 3 சிகிச்சை முறைகள். முதல்ல மருந்து மாத்திரைகள், 2வது ஷாக்வேவ், செகண்ட் லைன் ட்ரீட்மெண்ட் ஷாக்வேவ் தெரப்பி, ஷாட் இன்ஜெக்ஷன், இந்த மாதிரி நிறைய இருந்தது. 3வது அறுவை சிகிச்சைகள். இப்ப 4வதாக ஸ்டெம் செல் தெரப்பி முற்றிலுமாக மீளுருவாக்கம், அந்த பழைய நிலையை கொண்டு வரதுக்கு உதவியாக இருக்கு. ஆண்களுக்கான விந்தணுக்கள் குறைபாடுக்கு இது ஒரு தீர்வாக இருக்கும். அதை நோக்கி இது போய்கிட்டு இருக்கு. மிகப்பெரிய மாற்றங்களை இந்த ஸ்டெம் செல் தெரப்பி கொண்டு வந்துட்டு இருக்கு. இந்த ஸ்டெம் செல் தெரப்பியை நம்ம கிட்டத்தட்ட 14 வருடங்களா இந்த எலிக்சர் மிக்ஸ் நிறுவனம் நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்த்துருக்கோம். அடுத்தது ஹார்னி கோட்வீட் அப்படிங்கக்கூடிய ஒரு தாவரம். இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு சிறுநீரக டானிக்காகவும் இருக்கு, எலும்பு ஆரோக்கியத்துக்கு பெனிஃபிட்டா இருக்கு. முக்கியமா காம உணர்வை தூண்டக்கூடிய, ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி இன்னைக்கு நிறைய அந்த லவ் டிசைர்ங்கிறது இல்லாம இருக்கு. இது அந்த செக்ஸுவல் டிசைரை, காம இச்சை தூண்டக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அது மாதிரி நைட்ரிக் ஆக்சைடு உடம்புல இயற்கையா உருவாக்கம் அந்த நடக்கும். அதனால ரத்த குழாய்கள் விரிவடையும், ரத்த ஓட்டம் அதிகமாகும். ரத்த ஓட்டம் எவ்வளவு கூட நம்ம உடம்புல நல்லா இருக்கோ அவ்வளவு கூட நம்ம ஆரோக்கியமா இருப்போம். இதனால என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஆண்குறிகள்ல ரத்தம் அதிகமா பாயறதுனால ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு எரெக்ஷன் கிடைக்கும், ஒரு எனர்ஜி அதிகமா இருக்கும், உள்ளுக்குள்ள அந்த வீக்கங்கள் குறையும், எலும்பு ஆரோக்கியத்துக்கு ரொம்ப சிறந்தது. அடுத்தது கார்டிசெப்ஸ், இது ஒரு காளான். இது இமயமலை போன்ற ஒரு மிக உயர்ந்த ஹை ஆல்டிடியூட்ல மட்டும்தான் விளையக்கூடிய ஒரு விஷயம். இது ரொம்ப எக்ஸ்பென்சிவ், 1 கிலோ 10-12 லட்சம் ரூபாய். அதனாலதான் ஹிமாலயன் கோல்டுன்னு சொல்லுவாங்க. இதோட வேலை அவ்வளவு சிறப்பா இருக்கும் அப்படிங்கிறதுனால ஹிமாலயன் வயக்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. இது உள்ளுக்குள்ள இந்த ஆக்சிஜன் உடம்பு ஏற்றுக்கும் தன்மையை அதிகரிச்சு கொடுக்கும். அதனால என்ன ஆகும்னா உங்களுக்கு ஆற்றல் அதிகமாகும். இப்ப விளையாட்டு வீரர்கள்லாம் ரொம்ப லாங் ரன் போறவங்க எல்லாம் இந்த காரிசப் அப்படிங்கிற காளானை பயன்படுத்துவாங்க. சீன மருத்துவத்திலும் சரி, திபெத்திய மருத்துவத்திலும் சரி, ஆயுட்காலத்தை நீட்டிக்கும் ஒரு விஷயமா இதை பயன்படுத்துறாங்க. நிறைய ஆராய்ச்சிகள்ல இது இதய ஆரோக்கியம், சுவாச ஆரோக்கியம். அதாவது நீங்க நிறைய பேர் பார்ப்பீங்க, மேல ஏதாவது படியேறணும்னா, நடக்கணும்னா மூச்சு வாங்குவாங்க. அப்ப அந்த சுவாச ஆரோக்கியம் மேம்படணும், அதுக்கு இது சப்போர்ட் பண்ணும், உடல் செயல்திறனை அதிகரிக்கும். அடுத்து ஸ்டிவியா அப்படிங்கக்கூடிய சீனி துளசி,
இது ரத்த சர்க்கரை கட்டுப்பாடுக்கும் இதய ஆரோக்கியத்திற்கும் ஆன்டி ஆக்சிடென்ட் செயல்பாட்டிற்கும் எதிர் அழற்சி விளைவுகள், அதாவது உள்ளுக்குள்ள அந்த இன்ஃப்ளமேஷன் ஆன்டி இன்ஃப்ளமேஷனுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இதுல இருக்கிற ஃபிளவனைட்ஸ் போன்ற அந்த மூலக்கூறுகள் ரொம்ப மருத்துவ குணம் வாய்ந்தது. இன்சுலின் உணர்திறனை அதிகப்படுத்தும். கிளைசமிக் இண்டெக்ஸ் கம்மியா இருக்கிறதுனால ரத்த சர்க்கரை கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கும். பாசிஃப்ளோரா, இது மனசை அமைதிப்படுத்தக்கூடிய ஒரு பூ. இந்த தாவரம் பாரம்பரியமா இந்த மன அமைதிக்காக உபயோகப்படுத்தப்படுது. இதனால நல்ல தூக்கம் வரும், மன அமைதியா இருக்கும், டென்ஷன் இல்லாம இருக்கும், ஹாப்பி ஹார்மோன்ஸ் உடம்புல சுரக்கும். அதனால உள்ளுக்குள்ள அந்த நோய் எதிர்ப்பு சக்தி, ரிப்பேரிங் ஒர்க் அப்படிங்கிறது ரொம்ப எக்ஸலண்டா நடக்கும். ஜபுட்டிகாபா அப்படிங்கக்கூடிய ஒரு பேசில் பழம், இது ரொம்ப இனிப்பாவும் கொஞ்சம் புளிப்பாவும் இருக்கக்கூடிய பழம். நாவல் பழம் போல இருக்கும், ஆனா மரத்துல அத்தி பழம் போல மரத்துல தான் பழுக்கும். இதுல எக்கச்சக்கமான விட்டமின் சி சத்து இருக்கு. அதனால நோய் எதிர்ப்பு சக்திக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இதய ஆரோக்கியத்துக்கும் புற்றுநோய் எதிர்ப்புக்கும் ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கு. இது கொலஸ்ட்ராலையும் குறைக்கிறதுனால இதய பாதுகாப்பு இதுல கிடைக்குது நமக்கு. செல் சுழற்சி நிறுத்தம், இது செல் டேமேஜ் ஆகுது. அதாவது ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்னன்னா, ஒரு செல்லுல ஏதாவது எலக்ட்ரானும் டேமேஜ் ஆயிடுச்சுன்னா அது என்ன செய்யணும், அடுத்த செல்லுல இருந்து புடுங்கணும், அது இன்னொரு செல்ல இருந்து புடுங்கும். இதே மாதிரி ஒவ்வொன்றும் அடுத்தடுத்த செல்ல இருந்து புடிங்கி வச்சுக்கும். அந்த சைக்கிளை இது ஸ்டாப் பண்ணும். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, நல்ல செல்ஸ் குரோத் ஆகும். பிளிகியா, இது வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கிற பழம். ஒரு புளிப்பு சுவையோட இருக்கிற விஷயம். இது பாரம்பரிய மருத்துவத்துல யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு இதுல புரோட்டீன் ரிச் புரோட்டீன் இருக்கும், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமா இருக்கும். இப்ப இந்த 12 சேர்ந்து ஒரு எக்ஸலண்டான பலனை கொடுக்குது. 1 1 2 2 1 3 தான் சொல்லுவாங்க. இது 1 × 2 2 × 3 3 × 4 அப்படின்ட்டு ஒரு சினர்ஜெட்டிக் எஃபெக்ட்ல ரொம்ப எக்ஸலண்டா வேலை செய்யறதுனாலதான் இந்த நோய்க்கான காரணங்களை சரி பண்றதுனால நிறைய நோய்கள் குணமாகுது. குறிப்பா நீங்க அந்த வீடியோல பார்த்திருப்பீங்க, கேன்சருக்கா ஸ்டெம் செல், கண் பார்வை பிரச்சனையா ஸ்டெம் செல், ஆண்மை குறைவுக்கா ஸ்டெம் செல், ஃபெர்டிலிட்டி அழகு சம்பந்தமான பிரச்சனையா எல்லாத்துக்குமே அந்த ஸ்டெம் செல் அப்படிங்கறத கேள்விப்படுறோம். அது மாதிரி இந்த ஸ்டெம் செல்ஸோட இருக்கிற இந்த பொருள் உள்ளுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு செல்லையும் பாதுகாத்து உங்களோட ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொடுக்கறதுனால உங்களுக்கு ஆசை என்னங்க, ஒரு ஆரோக்கியமான மனிதர்களுக்கு 1000 ஆசை இருக்கும். நோயுற்றவனுக்கு ஒரே ஒரு ஆசை தான், அந்த நோயிலேருந்து வெளில வரணும். டயபெட்டிக்னா, அப்பா எப்படா இந்த இன்சுலின் போடுறது ஸ்டாப் ஆகும், எப்படா இந்த மாத்திரை தங்கிறது இதுவாகும், எப்படா ஒரு இனிப்பை நிம்மதியா சாப்பிட முடியும். அவங்களுக்கு ஒரே ஒரு ஆசை, அந்த சுகர்ல இருந்து எப்படி விடுதலை ஆகலான்ட்டு. ஆரோக்கியமா இருந்தா இந்த உலகை ரசிக்கணும், ஊர் சுத்தணும், ஒய்ஃபோட அங்க போனோம் இங்க போனோம் அப்படின்ட்டு நம்ம லைஃபை கொண்டாடுறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு இல்லைங்களா. அப்ப இந்த ப்ராடக்டை எப்படி சாப்பிடணும் அப்படின்னா, ஒரு துளி தான் எடுத்துக்கணும். முதல் முறை எடுத்துக்கும் போது ரொம்ப கம்மியா எடுத்துக்கணும். ஏன்னா இதை எடுத்துக்கும் போது உடம்புல சில அந்த டீடாக்சிஃபிகேஷன் ஒர்க்ஸ் அப்படிங்கிறது நடக்கும். உடம்புல இருக்கிற கழிவுகள்லாம் வெளியேறும் போது அது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். டிசென்ட்ரி வரலாம், ஜுரம் வரலாம், ஜலதோஷம் வரலாம். நவத்வாரங்கள் வழியாகவும் குப்பைகள் கூலங்கள் எல்லாம் வெளியேற்றப்படும் போது சில அசௌகரியங்கள் இருக்கும். கை காலில் குடைச்சல் வலி மாதிரி சில இதெல்லாம் வரும். அது ஃபர்ஸ்ட் ஒரு வாரம் 10 நாளைக்கு நீங்க பேர் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அதனாலதான் கூடிய வரைக்கும் ரொம்ப கிரானிக் பேஷண்ட்ஸ்க்கு கொடுக்காம யாரெல்லாம் ஆரோக்கியமா இருக்கணும், நான் முதுமையிலே இளமையா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு இதை ரெக்கமெண்ட் பண்ணுங்க. எல்லாரும் எடுத்துக்கோங்க. இதை எத்தனை நாள் எடுத்துக்கலாம்னா, வாழ்நாள் முழுக்கவே எடுத்துக்கலாம். மினிமம் ஒரு 2 மண்டலம், அதாவது ஒரு 3 - 4 மாதங்கள் எடுத்தாலே உங்க உடல்ல நிறைய மாற்றங்கள் தெரியும். அதற்கப்புறம் நீங்க வேணுமா வேண்டாமான்னு முடிவு பண்ணுங்க. இன்னைக்கு நாங்க நிறைய பேர் இதை தொடர்ந்து எடுத்துட்டு இருக்கோம். நான் கிட்டத்தட்ட 1.5 வருடங்களா இந்த ப்ராடக்ட் எடுத்துட்டு இருக்கேன். அதுல பாத்தீங்க அப்படின்னா நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. உங்கள் கூட பயணம் செஞ்ச இன்டராக்டிவா இந்த செஷன் எடுத்துட்டு போன உங்க எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த சந்திப்பில் சந்திப்போம். குட் நைட் ஆல்.